ஸோ சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஸோ பிரதானமாக நான் ஒரு 3 காரியங்களை நான் பேச போகிறேன். going to talk about 3 ways in which you can receive healing. 3 காரியங்கள் வழியாக நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். பிரதர், நான் சர்ச்சுக்கு போகிறேன் பிரதர், பைபிள் படிக்கிறேன் பிரதர், ஜெபம் பண்ணுறேன் பிரதர், ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மண்டாடுறேன் பிரதர், ஆனாலும் எனக்கு என்ன ஆக மாட்டேங்குது, சுகம் கிடைக்க மாட்டேங்குன்ற கேள்வி நிறைய விசுவாசிகளுக்கு இருக்கு. எஸ்பெஷலி பிலீவர்ஸ்க்கு நிறைய பேர் இந்த கேள்வி வச்சிருக்காங்க. ஒரு பீரியடுக்கு அலோவ் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் அவரே கொடுப்பாரு, அப்புறம் அவரே எடுப்பாரு. இப்படி எந்த ஒரு காரியமும் என்னது வேதத்துல இல்ல. ஸ்பெசிபிக்லி காட் அனாயின்ட் சர்டன் பீப்புள் ஃபார் ஹீலிங் மினிஸ்ட்ரி. சில பேர் ஆண்டவர் இந்த மினிஸ்ட்ரிக்காகவே அபிஷேகம் பண்ணி வச்சிருப்பாரு. அவங்களோட வேலை என்னது, ஹீலிங் பண்றதுதான், சுகத்துல இருக்கணும். நிறைய பேர் நான் என்னோட ஊழியத்திலே பார்த்துருக்கிறேன், சுகமாயிருவாங்க, ஃபியூ மந்த்ஸ் சுகமா இருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், திரும்ப அந்த சிம்டம்ஸ் அந்த வியாதிலாம் அவங்களுக்கு வரதை நான் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி வரும்பொழுது நான் ரொம்ப அந்த ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும், என்னடா அது சுகமானாங்க, இப்படி திரும்ப அவங்களுக்கு வந்துருச்சேன்ட்டு. அப்புறம் தான் ஒரு நாள் உட்காந்து நான் ஆண்டோட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, இங்க உன்னோடைய தப்பு எதுவுமே இல்லை, இட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம்னாரு. ஏன்னா என்னோட அனாயிண்டிங்கை வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், ஹீலிங் கொடுத்துட்டேன். ஆனா அவங்க தொடர்ந்து தேவனுடைய வசனத்தில் நிலைத்து நிற்காததுனால என்ன ஆயிடுச்சு, அந்த வியாதிக்கு ஒரு இடம் கொடுத்துட்டாங்க அவங்க வாழ்க்கையில. புரியுது உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஏதோ ஒரு லேம்ப் போஸ்டோ ஏதோ ஒரு காரியத்தை போய் நீங்க பிடிச்சிப்பீங்க. ஏன்னா காத்து பயங்கரமா அடிக்குது. நான் சொல்றது ஒரு சூறாவளி, ஒரு டைஃபூன் மாதிரி ஒன்று அடிக்குது, பயங்கரமான ஹரிக்கேனோ டைஃபூன் அடிக்குது. அதை போய் என்ன பண்ணுவீங்க, நல்லா பிடிச்சிப்பீங்க ஸ்ட்ராங்கா. அதுதான் ஹோல்டு ஃபாஸ்ட். ஸோ இப்போ வாழ்க்கையில பிரச்சனைகள் காற்றை போல அடிக்குது. அப்ப எதை 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 பிடிக்கணும் சொல்லுங்க கரெக்டா? உங்க லைஃப்ல நீங்க ரூல் அண்ட் ட்ரெயின் பண்ணணும். உங்க லைஃப்ல நீங்க ஆளுகை செய்யணும்னா எல்லாமே உங்களுக்கு அடிபணிஞ்சிருக்கணும், இன்க்ளூடிங் சிக்னஸ். எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்வது, ஹவு டு ரிசீவ் டிவைன் ஹீலிங். இந்த காரியத்துல தான் அநேக விசுவாசிகளே தடுமாறி கொண்டு இருக்கிறாங்க. பலவீனருக்கு வியாதி இருக்கு, ஆனா என்னால சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. பிரதர், நான் சர்ச்சுக்கு போறேன் பிரதர், பைபிள் படிக்கிறேன் பிரதர், ஜெபம் பண்றேன் பிரதர், ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மண்டாடுறேன் பிரதர், ஆனாலும் எனக்கு என்ன ஆக மாட்டேங்குது, சுகம் கிடைக்க மாட்டேங்குன்ற கேள்வி நிறைய விசுவாசிகளுக்கு இருக்கு. எஸ்பெஷலி பிலீவர்ஸ்க்கு நிறைய பேர் இந்த கேள்வி வச்சிருக்காங்க. இதுல என்ன ஆயிருதுன்னா, டு மேக் மேட்டர்ஸ் வர்ஸ், அதாவது காரியங்களை இன்னும் மோசமாக்குறதுக்கு என்ன ஆயிருது, சில இடத்துல கர்த்தர் தான் வியாதியை கொடுக்குறான்றவரை போதிச்சிடுறாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. காட் ஒன்லி கேவ் தி சிக்னஸ், ஆண்டவர் தான் இந்த வியாதி உனக்கு கொடுத்தாரு, உனக்கு ஏதோ சொல்லி கொடுக்க போறாரு, அப்புறம் ஆண்டவர் தான் அனுமதிச்சிருக்காருன்னா ஆண்டவர் கொடுக்கல, பட் அவர் அந்த கதவை அனுமதிக்கிறான்னு, அந்த கதவை திறந்து உள்ளவான்னு சொல்ற மாதிரி. ஸோ கதவை திறந்து விட்டுட்டாரு, வியாதி வந்துருச்சு. ஸோ ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம் யூ ஹேவ் டு சஃபர் திஸ். ஒரு காலத்துக்கு நீ இதை சஃபர் பண்ணணும், அப்புறம் ஆண்டவராக அதை எடுத்துருவாரு. ஸோ எல்லாமே எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆண்டவர் தான் கொடுக்குறாரு, ஆண்டவர் தான் அனுமதிக்கிறாரு, ஆண்டவர் தான் எடுப்பாருன்னு சொன்னோன்னே நிறைய பேர் ஆண்டவர் எப்போ எடுப்பாருன்னு வெயிட் பண்ணி நிறைய பேர் இன்னும் மோசமா போயிடுறாங்க. ஆனா வேதத்துல அப்படி எதுவுமே போடல. ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, ஆண்டவர் கொடுப்பாரு, ஒரு பீரியடுக்கு அலோவ் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் அவரே கொடுப்பாரு, அப்புறம் அவரே எடுப்பாரு. இப்படி எந்த ஒரு காரியமும் என்னது வேதத்துல இல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் பண்ணும் பொழுது யாருக்கும் வியாதியை கொடுக்கல பாருங்க. அவரு எல்லார் இடத்துல இருந்து வியாதியை சுகமாக்கினார். அவர் எல்லாரையும் சுகமாக்கினார் தான் வசனத்துல போட்டிருக்கு. ஹி ஹீல் தம் ஆல். அவர் எல்லாரையும் சுகமாக்கினார். ஸோ யாருக்கும் அவர் வியாதியை கொடுக்கவே இல்லை. ஸோ ஹி நெவர் கேவ் சிக்னஸ் டு எனிஒன், ஹி கேவ் தம் ஹீலிங். ஆமென். ரோமர் 8ல அருமையான ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை எடுப்போம். ரோமர் 8, தன் சொந்த குமாரன் என்று பாராமல். ரோமர் 8:31-32 ரெண்டுமே படிக்கலாம். ஆண்டி ரெண்டுமே படிங்க. ரோமர் 8:31-32. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்கு எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? தேவன் நம் பட்சத்துல இருக்கும் பொழுது நமக்கு எதிராக வருவன் யார்? If God is for me, who can be against me? அப்பனா தேவன் என் பட்சத்துல இருக்காருன்னா யாருமே எனக்கு எதிர்த்து வர முடியாதான். அந்த இடத்துல who can be against us வருது பாத்தீங்களா, ப்ளூரல்ல வருது. யார் நமக்கு விரோதமாய் வருபவன் யாருன்னு நீங்க ஒரு நபரை நினைக்க கூடாது. who can be against usனா இங்கிலீஷ்ல கரெக்ட். who can be against usனா you can put anything which is against your life now. எதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு எதிராக இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க அதில் போட்டுக்கலாம். ஸோ நீங்க எடுத்து லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு அகேன்ஸ்டா இருக்கு. வியாதி உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கு, குறைவு, தரித்திரம் உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்குது,
பயம் அகேன்ஸ்டா இருக்குது. என்னெல்லாம் இருக்குதோ லிஸ்ட் போடுங்க, என்னெல்லாம் இருக்கும். அதுல சில நபர்கள் கூட இருப்பாங்க, எவனாவது பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன், அவனும் அதுல லிஸ்ட்ல வருவான். யாரெல்லாம் உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்களோ எல்லாத்துக்கும் எதிராக தேவன் உங்க பட்சத்துல இருக்கிறார். ஆமென். உங்க டீம்ல கர்த்தர் இருக்கிறார், அதுதான் அதுக்கு அர்த்தம். காட் இஸ் ஃபார் மீனா நீங்களும் கர்த்தரும் ஒரே டீம்ல இருக்கிறீங்க. ஹalleluya. அவர் தான் உங்க டீமோட கேப்டனா இருக்கிறார். ஆமென். என் டீமுக்கு நான் கேப்டன் கிடையாது, என்னுடைய டீமுக்கு கர்த்தர் தான் கேப்டனா இருக்கிறாரு. நான் கர்த்தரோட டீம்ல இருக்கிறேன். ஸோ யாருமே எனக்கு எதிர்த்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை ரொம்ப அழகா சொல்றாரு. தன் சொந்த குமாரன் என்று பாராமல், அந்த வசனத்தை டிஸ்ப்ளே பண்ணுங்க. சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை ஒப்படைத்தார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அதாவது சொந்த குமாரனே நான் கொடுத்துட்டேன். இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, என்னுடைய பெஸ்ட் இதான் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பெஸ்ட் வந்து என்னோட குமாரன் தான். என் குமாரனே நான் கொடுத்துட்டேன், மத்ததை நான் உனக்காக கொடுக்க மாட்டேனா? will I not give all other things freely? இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது. how shall he not with him also freely give us something? so freely னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து எந்த ஒரு விலைக்கிரயமும் என்ன பண்ண போறது இல்ல, அதுக்கு கொடுக்க போறது இல்ல. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில விலைக்கிரயத்தை கொடுத்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுக்குறாரு. ஹalleluya. இப்போ ஃப்ரீயா இருக்கிறத வந்து பெற்றுக்கொள்றதுக்கு தான் நம்மளுடைய வேலை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறாருன்னு சொல்லிட்டாரு பாத்தீங்களா? இந்த ஃப்ரீயா கொடுக்கறத நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவர் ஒன்லி ஒர்க் ஹியர் இஸ் டு ஃப்ரீலி ரிசீவ் வாட் காட் ஹஸ் ஆல்ரெடி ப்ரொவைடட் ஃபார் அஸ். அவர் ஏற்கனவே நமக்காக சம்பாதித்த காரியங்களை எப்படி இலவசமாக பெற்றுக்கொள்வது. இங்கதான் வந்து நிறைய தடுமாற்றம் உண்டாகுது. இங்கதான் நிறைய பேர் என்ன இருக்குது தடுமாற்றம். எப்படி பிரதர் ஃப்ரீன்னு சொல்றீங்களா பிரதர், எப்படி இந்த ஃப்ரீயை பெற்றுக்கொள்றது? நமக்கு வந்து நம்ம ஐடியா ஃப்ரீ எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம ஐடியா ஃப்ரீ வந்து எப்படின்னா, ஃப்ரீ அப்படின்னோடனே எதுவுமே பண்ண வேண்டாங்க, அப்படியே போய் லபக்குன்னு வாங்கிட்டு வந்தலாம். ஆக்சுவலி ஃப்ரீன்றதுக்கு அது கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து விமனுக்கு வந்து தே கிவ் மந்த்லி ஸ்டைஃபன் மாதிரி கொடுக்குறாங்க, 1000 rupees கொடுக்குறாங்க. அது வந்து ஃப்ரீயா விமனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கு. இட் இஸ் அ பெனிஃபிட் ஃபார் த விமன். விமனுக்கு கொடுக்குற ஒரு பெனிஃபிட். ஆனா இது ஃப்ரீனாலுமே எல்லா விமனும் போய் வாங்க முடியாது. நீங்க போய் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் பார்த்து யாரெல்லாம் வாங்க முடியும்னா, தே ஹேவ் சர்டன் கிரைட்டீரியா. அதுக்கு ஒரு சில இது வச்சிருக்கிறாங்க. இந்தந்த நபர்களுக்கு தான் நாங்க கொடுப்போம். எக்கனாமிக்கலி வீக் பேக்ரவுண்டா இருக்கணும், இவ்வளோ இதுதான் இருக்கணும், மந்த்லி இன்கம் இவ்வளவுதான் இருக்கணும், இயர்லி, இது மாதிரி நிறைய கிரைட்டீரியா இருக்கு. எல்லாரும் போய் வாங்க முடியாது. என் ஒய்ஃப்லாம் போனா கொடுக்க மாட்டான். சரிங்களா? நிறைய கிரைட்டீரியா இருக்குது. இதெல்லாம் இருந்தாதான் அவங்களுக்கு அது ஃப்ரீயா கிடைக்கும். அதே போலதான் இப்ப ஆண்டவர் வந்து கிரைட்டீரியாலாம் வைக்கல. நீங்க கூட நினைச்சுக்கோ, ஆண்டவர் சில கிரைட்டீரியா வச்சிருக்காரு போல, இவங்களுக்கு தான் கொடுப்பாரு, அவங்களுக்கு தான் கொடுப்பாரு போல, நம்மளும் இந்த கேட்டகரியில வரும். இல்ல இல்ல இல்ல. ஆண்டவர் கிட்ட இருக்கிற ஒரே கிரைட்டீரியா என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கான்னு பாப்பாரு, அவ்வளவுதான். கவர்மெண்ட் வந்து 1000 கிரைட்டீரியா பாக்குது. சரிங்களா? நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, என்ன பேக்ரவுண்ட்ல இருக்கீங்க, இவ்வளவு பணம் தான் கிடைக்காது. அவர் அதெல்லாம் பார்க்கல. உங்களுக்குள்ள ஒன்னே ஒண்ணுதான் இருக்கான்னு பாக்குறாரு. அது என்னது? விசுவாசம். உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்க தேவன் கொடுக்கறத ஃப்ரீயா பெற்றுக்கொள்ளலாம். ஹalleluya. ஆமென். சோ சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஸோ பிரதானமா நான் ஒரு 3 காரியங்களை நான் பேச போறேன். I'm going to talk about 3 ways in which you can receive healing. 3 காரியங்கள் வழியாக நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். முதல்ல இருக்கிற காரியம், the first way to receive healing is through an anointed person. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர் வழியாக நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். இந்த வசனத்தை போடுங்க. அப்போஸ்தலர் 10:38, ஆக்ட்ஸ் 10:38. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர் யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றித்திருந்தார். God anointed Jesus Christ of Nazareth அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவர் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணுகிறார். ஸ்பெசிபிக்லி ஃபார் அ டாஸ்க். பர்டிகுலரா ஒரு காரியத்துக்காக அவர் அபிஷேகம் பண்ணி இந்த பூலோகத்துக்கு அனுப்புறார். அது ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. எதற்காக? பிசாசின் கிரியைகளை முறியடிப்பதற்காக. டு டிஸ்ட்ராய் த ஒர்க்ஸ் ஆஃப் தி எனிமி. பிசாசின் பிடியில் வல்லமையில அகப்பட்டவர்கள், பிசாசின் பிடியில இருக்கிறவர்கள், பிசாசின் கிரியை, இது எல்லாத்தையும் அழிப்பதற்காக தான் இயேசு வந்தார். ரொம்ப அழகா போட்டிருக்கு. டு ஹீல் எவ்ரி ஒன் ஹூ ஆர் அப்ரஸ்ட் பை த டெவில். அதாவது அப்படின்னா என்னது? சிக்னஸ் இஸ் அன் அப்ரஷன் ஃப்ரம் த டெவில். ஆமென். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சிக்னஸ் இஸ் அன் அப்ரஷன் ஃப்ரம் தி எனிமி.
சிக்னஸ் இஸ் நாட் ஃப்ரம் காட். ஏன்னா சிக்னஸே வந்து ஒரு அப்ரஷன் தான். கரெக்டா? சிக்னஸ் இஸ் நாட் லிபரேஷன். வியாதி வந்து நமக்கு விடுதலை கொடுக்கறது இல்ல, வியாதி வந்து நம்மளை அழுத்துகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்க, சிம்பிளா எடுத்துக்கோ, தலைவலியே எடுத்துப்போம், ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். ஒரு தலைவலி வந்துச்சுன்னா, ஒரு நாள்ல காலையில் எந்திரிக்கும் போதே தலைவலி வருதுன்னா, அந்த நாளே உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்குது. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது செய்ய முடியாம இருக்கு. உங்க மனசுல வந்து ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. தலைவலி தான், ஒன்றும் பெரிய எய்ட்ஸ், கேன்சர், டிவி அது மாதிரிலாம் இல்லை, அது தலைவலி தான். ஆனால் அந்த தலைவலி வந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அது குறுக்கிடுது. எதுவுமே உங்களால பண்ண முடியல. கோவம் வருது, தலைவலிக்கிறனால கோவம் வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஏன் அப்படின்னா இட் இஸ் அன் அப்ரெஷன். அது உங்களை அழுத்துது போட்டு. ஸோ எனிதிங் தட் அப்ரெசஸ் யூ, எனிதிங் தட் இஸ் பிரிங்கிங் அப்ரெஷன் இஸ் ஃப்ரம் தி எனிமி. இதுதான் வந்து அந்த வசனத்தை ரொம்ப அழகா போட்டிருக்கு. இது பேதுரு வந்து பிரசங்கம் பண்றாரு கொர்நேலியு வீட்டில். சொல்றாரு அப்ரெஷன் வந்து, கொர்நேலியு வந்து ஒரு ஜென்டைல், தேவனை அறியாத ஒரு யூதர் அல்லாத ஒரு குலத்துல இருந்து வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்றாரு, நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அபிஷேகம் பண்ணி அனுப்புனாருங்க. எதுக்காக? பிசாசின் பிடியில் அகப்பட்டவர் யாவரையும் சொஸ்தமாக்கி விடுதலையாக்குவதாக. டு டெலிவர் அண்ட் heal everyone who is oppressed by the devil. Amen. So first thing you need to understand is any form of sickness, சின்ன ஒரு வலினாலும் சரி, பெரிய வலினாலும் சரி, சின்ன அடினாலும் சரி, பெரிய அடினாலும் சரி, சின்ன வியாதினாலும் சரி, பெரிய வியாதினாலும் சரி, it is from the devil. It is never from God. Oppression cannot be from God. ஆமே, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அதை ஆழமா இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. எனி கைண்ட் ஆஃப் அப்ரெஷன், டிப்ரெஷன் ஆர் எனிதிங் தட் இஸ், எதெல்லாம் உங்களை போட்டு அழுத்துதோ அது எதுவுமே யார்கிட்ட வர முடியாது, கர்த்தர்கிட்ட இருந்து வர முடியாது. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் யார் அனுப்புனாராம்? அபிஷேகம் பண்ணி யார் அனுப்புனார்? இயேசு கிறிஸ்து அனுப்பினார். ஸோ ஜீசஸ் வாக்ட் வித் அன் அனாயிண்டிங் டு ஹீல் த சிக். ஆமென். இயேசு கிறிஸ்து வந்து ஒரு அபிஷேகத்தோட இந்த உலகத்துல நடந்து கொண்டிருந்தார். He had carried an anointing and the anointing in him was able to heal the sick. இன்னொரு வசனம் படிப்போம். லூக்கா புஸ்தகம் எடுத்துக்கோங்க. லூக்கா 4:18. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை, குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. போதும். The spirit of the Lord God is upon me because he has anointed me to preach the gospel. பாருங்க, இங்கேயும் திருப்ப என்ன வருது? அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டுச்சா? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை காயம் கட்ட, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொண்டு வர, to set the captives free, சிறைப்பட்டவர்களை விடுதலை கொண்டு வர, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசங்கிக்க, அறிவிக்க, இது எல்லாத்திற்கும் அவருக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ when you come in contact with an anointed person, நீங்க ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனோட தொடர்புல வரும் பொழுது அவர் மேல இருக்கிற அபிஷேகத்தினால உங்களுக்கு என்ன உண்டாகுது? சுகம் உண்டாகுது. ஸோ இது ஒரு வழி ஆண்டவர் வச்சிருக்கிறார். கரெக்ட். இன்னொரு வசனம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 12:28-29. 1 கொரிந்தியர் 12:28-29. படிங்க ஆண்டி. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். So இது வந்து it talks about specific callings that God places upon people's lives. சில பேர் மேல ஆண்டவர் வைத்திருக்கிற அழைப்புகளை பத்தி போட்டிருக்கு, தெளிவா போட்டிருக்கு. சிலரை அப்போஸ்தலர், சிலரை தீர்க்கதரிசிகள், சிலரை போதகர்கள், சிலர் எப்படி இருக்கிறாங்களாம்? அற்புதங்களை செய்கிறவர்களா இருக்கிறாங்க,
சிலர் வந்து கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங்ஸ், குணமாக்கும் வரங்களை உடையில இருக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுவதில்லை. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் காலிங்ஸ் கொடுத்துருக்கு. சரிங்களா? எல்லாரும் அப்போஸ்தலர் கிடையாது, எல்லாரும் தீர்க்கதரிசி கிடையாது, எல்லாரும் சுகமாக்குற வரம் பெற்றவர்கள் கிடையாதுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் காலிங்ஸ். அப்படின்னா என்னது? ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு ஆண்டவர் வந்து அந்த அபிஷேகத்தை கொடுத்து அந்த வேலையை செய்ய சொல்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அவங்களுக்கு அந்த அந்த ஸ்பெசிஃபிக் அனாயிண்டிங் இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது வந்து அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்கன்னா நார்த் இந்தியாவுக்கு மிஷனுக்கு போவாங்க. நார்த் இந்தியா மிஷனரி ஒர்க் போவாங்க. எனக்குலாம் நிறைய பேர் தெரியும் நார்த் இந்தியா மிஷன் ஒர்க் பண்ணுறவங்க. அங்கே போகும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க வாழ்கிற வாழ்க்கை, அவங்க எவ்வளோ கடினமான சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பெரிய வசதி இருக்காது, ரொம்ப ஒரு ரிமோட்டான ஒரு குக் கிராமத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப டஃப்பான இடத்துல வந்து மிஷன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக பண்ணிட்டு இருப்பாங்க. நான்லாம் அவங்கள போய் மீட் பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்கள்ட்ட சொல்லுவேன், பிரதர் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? என்னாலலாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஃபேமிலியோடு இருந்து ஊழியம் பண்ணுறது அப்படின்னா. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை பிரதர் நாங்கள் வந்து எங்களால் பண்ண முடியுது. அப்போ நான் ஒரு தடவை உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எப்படி என்னால் பண்ண முடியல, அவங்களால பண்ண முடியுது? நானும் ஊழியக்காரன் தான், அவங்களும் ஊழியக்காரன் தான். ஏன்னா சில நேரம் என்ன ஆகுனா, இந்த மாதிரி மக்களை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸ் குள்ள போயிடும். கவனிச்சிருக்கீங்களா? நம்ம எதுவுமே பண்ணல, நம்ம ஆண்டவருக்காக எதுவுமே பண்ணல, நம்ம வந்து இங்க சும்மா சிட்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களாம் பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து நார்த் இந்தியால பண்றாங்க, ஆப்பிரிக்கால பண்றாங்க, அங்க பண்றாங்க, இங்க பண்றாங்கன்னு சொல்லி என்ன ஆயிரும், ஒரு கில்ட்ல போறதுக்கு இது இருக்குது. அந்த மாதிரி நேரத்துல தான் வந்து பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவரோட சத்தத்தை கேட்கறது ரொம்ப முக்கியம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் அதை தப்பு பண்றேனா? சென்னையிலே உட்காந்து ஊழியம் பண்றேனே, அப்பப்போ நார்த் இந்தியாவுக்கு விசிட் தான் பண்றேன். ஒருவேளை நானும் நார்த் இந்தியால போய் என்ன பண்ணணும், சர்ச்சை ஆரம்பிக்கணுமோ அது பண்ணுவோம். ஏன்னா இதை பார்க்கும்போது சில நேரம் நம்மளும் இந்த உணர்ச்சி வசப்பட்டு நானும் பண்றேன்டான்னு தூக்கிட்டு போயிட்டு அந்த மாதிரிலாம் சில பேர்லாம் பண்றாங்க. இந்த உணர்ச்சி வசப்பட்டு ஊழியத்துக்கு வரவங்க, உணர்ச்சி வசப்பட்டு அந்த மாதிரி கதையும் தெரியும். போய் ஒரே மாசத்துல ஓடி வந்த கதைலாம் தெரியும். தாங்க முடியாம யாரையோ பார்த்து போய் உட்கார வேண்டியது, தாங்க முடியாம ஓடி வந்துருவாங்க. ஏன்னா அழைப்பு கிடையாது. ஒரு அப்போஸ்தலர் அழைப்போ, ஒரு இவாஞ்சலிஸ்ட் அழைப்போ, ஒரு மிஷினரி அழைப்போ அவங்க மேல இல்லாம இருக்கும். அப்போ ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, அவங்களுக்கு இந்த அழைப்பை நான் கொடுத்திருக்கிறேன், அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கான அபிஷேகத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். When the calling of God is upon you, God also gives the anointing to fulfill the calling. அதனாலதான் it is very important to understand God's call upon your life. ஹalleluya. இதை புரிந்து கொள்வது ரொம்ப இதை காப்பி அடிக்கிறது, நம்ம ஊர்ல காப்பி அடிக்கிறதுல வல்லவர்கள் நம்ம எல்லாரும். ஒருத்தர் பாட்டு பாடினா எல்லாரும் பாட்டு பாடுறது பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் பாட்டு பாடுறது. எல்லாரும் வந்து அவரை மாதிரி சட்டை போட்டு கலரா சட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆட வேண்டியது. யார் மாதிரிலாம் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அவருக்கு அழைப்பு இருக்கு, அவரு பாட்டு பாடுறாரு. நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, அதே மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. நமக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? அதுதான் சொல்றேன்ல, ஸ்பெசிபிக்லி காட் அனாயின்ஸ் சர்டன் பீப்புள் ஃபார் ஹீலிங் மினிஸ்ட்ரி. சில பேர் ஆண்டவர் வந்து இந்த மினிஸ்ட்ரிக்காகவே அபிஷேகம் பண்ணி வச்சிருப்பார். அவங்களோட வேலை என்னது? ஹீலிங் பண்றது தான். அவங்க வேலையை வந்து எல்லாருக்கும் சுகத்தை வந்து கொண்டு போய் கொடுக்கணும். இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஹூ தே ஆர். அவங்க யாருன்னு பார்க்க கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. யார் அவங்க கிட்ட வந்தாலும் என்ன பண்ணணும், அவங்க தே ஷுட் மினிஸ்டர் ஹீலிங் டு தம். எங்க கூப்பிட்டாலும் போய் மினிஸ்டர் பண்ணணும். இப்படிப்பட்ட காலிங் வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. த்ரூ அவுட் செஞ்சுரிஸ் வந்து நீங்க நிறைய பேர் இப்படி பார்த்துருக்கலாம். ஹிஸ்டரியில வந்து நிறைய பேர், ஜான் ஜி லேக் அப்படின்னு ஒரு பெரிய தேவ மனுஷன் இருந்தார் 18th செஞ்சுரியில. ஸ்மித் விகில்ஸ்வர்த் இருந்தாரு. இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து ஹீலிங்காகவே இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட வேலையை என்னது? ஹீலிங். அவங்க மீட்டிங்ஸ்ல ஃபுல்லா ஹீலிங் தான் நிறைய நடக்கும். ப்ரிடாமினன்ட்லி ஹீலிங் நிறைய நடக்கும். பார்த்துருக்கீங்களா? அவங்க ஊழியத்திலே வந்து ஸ்பெசிஃபிக்கா இருப்பாங்க. சில பேர் வந்து ப்ரிடாமினன்ட்லி தீர்க்கதரிசியா இருப்பாங்க. அவங்க நிறைய அவங்களுடைய ஊழியத்துல வந்து நிறைய பேர் வந்து தீர்க்க தரிசனத்தின் மூலமாக எழுப்பிவிடப்படுவார்கள். நிறைய பேர் வாழ்க்கையில வந்து அந்த தீர்க்க தரிசனம் வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு அனாயிண்டட் பர்சனோடு நீங்க கான்டாக்ட்ல வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த அபிஷேகத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்குது. புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அதனாலதான் நிறைய பேர் வந்து இந்த அற்புதம் செய்யறாங்களா, சுகம் அளிக்கிறாங்களா, அப்படிப்பட்ட ஊழியங்களை தேடி போவாங்க. எதுக்கு? அங்க போய் அவங்க ஜோம் பண்ணாங்கன்னா எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு தேடி போவாங்க. ஆமென். சோ இந்த மாதிரி மக்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி மக்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, ஸ்பெசிபிக்லி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் வெரி வீக் இன் ஃபெய்த். ரொம்ப விசுவாசத்துல ரொம்ப குறைவா இருப்பாங்க. பாத்தீங்களா? ரொம்ப பெருசாலாம் விசுவாசம் இருக்காது.
ஏதோ ஓரளவுக்கு விசுவாசம் இருக்கும். என்ன அளவுக்கு விசுவாசம்னா அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா நடக்கும் அப்படின்ற ஒரு விசுவாசம் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். மத்தபடி பெருசா அவங்களுக்கு கர்த்தர் சுகமாக்குவாரு, கர்த்தர் வந்து நல்லவர் அப்படின்ற பெரிய ஒரு அறிவெல்லாம் இருக்காது. கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப பெருசாலாம் அவங்களுக்கு தியாலஜிக்கலா தெரியாது. கர்த்தர் பத்தியும் பெரிய அறிவு இருக்காது. இல்ல கர்த்தரை இப்பதான் அறிஞ்சிருப்பாங்க. இல்ல யாரோ சொல்லியிருப்பாங்க. இவர்ட்ட போங்க. இவர்ட்ட போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும்னு யாரோ சொல்லி கேள்விப்பட்டு வந்து அந்த மாரி சுகமாவாங்க. அந்த மாரிலாம் நான் நெறைய பார்த்துருக்கேன். நார்த் இந்தியாலலாம். யாரோ சொல்லி அதான் அவங்களுக்கெல்லாம் அங்க இயேசுன்னா யாருன்னே தெரியாது. அ ஆனா மீட்டிங் வருவாங்க. வந்து உட்கார்ந்திருப்பாங்க. நான் என்ன நான் நெறைய நேரம் அவங்க மூஞ்ச பார்க்கும்போது நான் சொல்றது புரியுதான்னு கூட யோசிப்பேன். நான் சொல்றது புரியுதா? என்னன்னு நான் கேட்பேன். மிஷனரிட்டலாம் கேட்பேன். பிரதர் நான் பேசுறது தான் புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்கள பார்த்தா புரியாத மாரியே இருக்குன்னு. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, இல்ல பிரதர் இவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, யாரோ அவங்களும் கேள்விப்பட்டுட்டாங்க. என்ன கேள்விப்பட்டாங்க? இந்த மீட்டிங்க்கு நான் வந்தா எனக்கு சுகம் கிடைக்கும்ன்றத கேள்விப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. ஒரு தேவ மனுஷன் வந்திருக்காரு. அவர் வந்தா சுகம் கொடுப்பார்ன்றத கேள்விப்பட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. வந்து என்ன ஆகுறாங்க? சுகத்தை தேடிக் கொண்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஹalleluya. ஆமென். சோ ஃபர்ஸ்ட் என்னது? When you get healed through the anointing of the man of God. ஆமென். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். அதாவது எப்படி சொல்றது? ஸ்டெப் 1 தான் இது. இது வந்து இது கிடையாது. நெறைய பேர் இத தான் வச்சுக்கிட்டாங்க தூக்கி. மேன் ஆஃப் காட் எங்க இருப்பாரு? மேன் ஆஃப் காட் வீட்டு பக்கத்துல இடத்த பாரு. மேன் ஆஃப் காட் பக்கத்திலே இரு. மேன் ஆஃப் காட் போற இடத்துலலாம் பின்னாடி இது 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 வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இது வந்து இட் இஸ் நாட் தி என்டையர் பிளான் ஆஃப் காட். ஆமென். 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த செகண்ட் வே டு ரிசீவ் ஹீலிங்? 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெய்த் ஆஃப் தி அதர் பெர்சன். ஃபெய்த் ஆஃப் தி அதர் பெர்சன். இதுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, லூக்கா 5 போடுங்க. லூக்கா 5ல 20வது வசனம். 18ல இருந்து படிங்க சிஸ்டர் விஜி. 18ல இருந்து 20 படிங்க. லூக்கா 5 18ல இருந்து 20. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோட எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். போதும். அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு. யாரோட விசுவாசம்? திமிர்வாதக்காரனோட விசுவாசம் இல்ல. திமிர்வாதக்காரனோட வந்த நண்பர்களின் விசுவாசத்தை கண்டு இயேசு என்ன பண்றாரு? இந்த மனுஷனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுன்னு சொல்றாரு. அடுத்தது நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்துருவார். ஸோ இங்க யாரோட ஃபெய்த் வேலை செஞ்சிருக்கு? திமிர்வாதக்காரனோட விசுவாசம் அங்க உள்ளே வரல. யார் சுத்தி இருக்கிற விசுவாசம் தான். அந்த 4 பேர் கூட்டம் வந்தான் பாத்தீங்களா? தோல்ல தூக்கிட்டு வந்து எப்படியாவது இயேசுவை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு விசுவாசத்துல வந்தானுங்க, ஒரு வைராக்கியத்துல வந்தானுங்க. இதுக்கு பேர் வந்து என்னன்னா ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்கணும். ஸ்டெட்ஃபாஸ்ட்னா தொடர்ந்து இருக்கிற விசுவாசம். அவனுங்க வரானுங்க, வந்து பாக்குறானுங்க, இயேசுவை சந்திக்கிறதுக்கு நிறைய தடைகள் இருக்கு. வீடு ரொம்ப ஹவுஸ்ஃபுல்லா இருக்குது, உள்ள போக முடியல. கண்டிப்பா சொல்லியிருப்பானுங்க நிறைய பேர், எப்பா உள்ள இடம் இல்லப்பா, கிளம்புப்பா, வேணா அடுத்த ஊர்ல பார்க்கலாம், அடுத்த மீட்டிங்லப்பா. ஆனா அவனுங்க எப்படி இருந்தானுங்க? இல்ல, என்ன தடைகள் இருந்தாலும் நான் என்ன பண்ண போறேன்? எப்படியாவது என்னுடைய நண்பனை வந்து உள்ள கொண்டு போய் இறக்கிற போறேன். இயேசு முன்பதாக என் நண்பனை நான் பிரசன்ட் பண்ண போறேன். I'm going to present my friend in front of Jesus. இயேசு அவனை தொட்டு என்ன பண்ணுவார்? சுகமாக்குவான்னு சொல்லி ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட், அதாவது எப்படி சொல்றது, ஒரு ஒரு அழுத்தமான, ஒரு உறுதியான விசுவாசம், மாறாத விசுவாசம், தொடர்ந்து இருக்கிற விசுவாசம். இந்த மாதிரி விசுவாசம் நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, மார்க் 5வது அதிகாரம் வாங்க. மார்க் 5வது அதிகாரத்துல வந்து பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து என்ன சொல்றா? வஸ்திரத்தின் ஓரத்தை எப்படியாவது நான் தொடணும் அப்படின்னு சொல்லி போறா. இந்த கதையில வந்து என்ன போட்டிருக்குன்னா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ வரா, வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொட்டால் அப்படின்றத ஒரு மேலோட்டமா தான் இருக்குது. ஆனா ஒரு யூத கலாச்சாரத்துல வந்து ஒரு ஒரு ஸ்திரீக்கு வந்து அந்த அந்த மாதவிடை, அதாவது விமென்ஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கும்போது அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. ஏன்னா அது வந்து தீட்டுனானது அன்கிளீன். தேர் கன்சிடர்ட் டு பி அன்கிளீன். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அவங்க என்ன பண்ணக்கூடாதான்? வீட்டை விட்டு அவங்க வெளியே போகவே கூடாது. தே ஷுட் ஆல்வேஸ் பி இன்சைட் த ஹவுஸ். ஆனா அதையும் தாண்டி அந்த ஸ்திரீ வந்து தேவனை சந்திக்கணும், இயேசுவை சந்திக்கணும். ஏன்னா அவளுக்குள்ள என்ன விசுவாசம்? அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் போதும். For she said, if I only touch the hem of his garment, I shall be made well. புரியுதுங்களா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், அடுத்த வசனத்துல வரும் விஜய், 5:29 தமிழ்ல. உடனே
அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். 27வது வசனம் படிங்க சிஸ்டர். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. ஏன் அந்த அம்மா வஸ்திரங்களையாவது தொட்டால் அப்படின்னா, அவ வந்து என்ன சொல்லிருக்கா, இயேசுவை சந்திச்சு இயேசுவின் தலைமையில கையை வச்சு ஜோம் பண்ணி. இன்னைக்கு நிறைய பேர் அதான் எதிர்பார்க்கிறோம். ஒரு ஊழியக்காரர் வர்றாருன்னா அவரோட நான் தனியா பார்க்கணும், அவர் என் தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணணும், இதெல்லாம் எதிர்பார்க்கிறோம்ல. ஆனா அவ அந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. அவ என்ன சொல்றா, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும். ஏன் அதை சொல்றான்னா, அவள் வந்து ஒரு தீட்டான நிலைமையில இருக்கிறா. ஷீ இஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் அன்கிளீன்னஸ். அதனால வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும். இதுதான் வந்து உறுதியான விசுவாசம், ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபெய்த். இது எப்படி வருது இவளுக்கு இந்த விசுவாசம்? வார்த்தையை கேட்கறனால வர விசுவாசம். அதான் அடுத்தது ஒண்ணு வந்து, ரெண்டாவது என்ன பார்த்தோம், அடுத்தவர்கள் விசுவாசம். மூணாவது வந்து வார்த்தையின் மூலமாக வர விசுவாசம். இதுதான் வந்து த பெஸ்ட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். நல்லா கேளுங்க, வார்த்தையின் மூலமாக வர விசுவாசம் வந்து அழியாத விசுவாசம். எத்தனை பேருக்கு புரியுது? வாங்க இன்னொரு இது காட்டுறேன், ஒரு எடுத்துக்காட்டு காட்டுறேன். மத்தேயு 4வது அதிகாரம் வாங்க. மத்தேயு 4ல 23, 24. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். போதும், ஒரே நிமிஷம் பாருங்க. இங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹீலிங் அண்ட் பிரீச்சிங் ஆஃப் த காஸ்பல் ரெண்டுமே நடக்குது. கவனிச்சிங்களா? சுகமாக்குறாரு, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, பிரசங்கிக்கிறார். He is healing as well as he is preaching the kingdom. ரெண்டுமே நடக்குது பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து வந்து வெறும் ஹீலிங் மட்டும் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. அவர் வந்து போற இடத்துல எல்லாம் எல்லாரையும் தொட்டு என்ன பண்ணி சுகமாக்கி எல்லாரையும் விடுதலை ஆக்கிட்டு அவர் போயிருக்கலாம். ஆனா இயேசு என்ன பண்றாரு, சுகமும் ஆக்குறாரு, ராஜ்யத்தை பத்தி பிரசங்கமும் பண்றாரு. He is also preaching about the kingdom of God. He is preaching the kingdom. தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்றத பிரசங்கம் பண்றாரு. எதுக்கு பிரசங்கம் பண்றாரு? தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்ட்டு வரான் பாத்தீங்களா, வந்து சுகமாக்குறான் பாத்தீங்களா. அந்த சுகமான வந்து தொடர்ந்து சுகத்துல இருக்கணும். சுகமாகிறவன் தொடர்ந்து சுகத்துல இருக்கணும். நிறைய பேர் வந்து நான் என்னோட ஊழியத்திலே பார்த்திருக்கிறேன், சுகமாயிருவாங்க, ஃபியூ மந்த்ஸ் சுகமா இருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், திரும்ப அந்த சிம்டம்ஸ் அந்த வியாதி எல்லாம் அவங்களுக்கு வரதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த மாதிரி வரும்பொழுது நான் ரொம்ப அந்த ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும், என்னடா அது சுகமானாங்க இப்படி வந்து திரும்ப அவங்களுக்கு வந்துருச்சேன்ட்டு. அப்புறம் தான் ஒரு நாள் உட்காந்து நான் ஆண்டோட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, இங்க உன்னோடைய தப்பு எதுவுமே இல்லை, இட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம்னாரு. ஏன்னா என்னுடைய அனாயிண்டிங்கை வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், ஹீலிங் கொடுத்துட்டேன். ஆனா அவங்க வந்து தொடர்ந்து தேவனுடைய வசனத்தில் நிலைத்து நிற்காததுனால என்ன ஆயிடுச்சு, அந்த வியாதிக்கு ஒரு இடம் கொடுத்துட்டாங்க அவங்க வாழ்க்கையில. புரியுது அவங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? என்ன நடக்கும்னா, ஸ்பெசிபிக்லி ஒருத்தருக்குலாம் நான் இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் ஒரு தடவை ஒரு ஹீலிங் மீட்டிங்ல எனக்கு தெரிஞ்சவர் அவரு, நான் இன்னொரு ஊர், அவருக்கு வந்து ரொம்ப நாளா வந்து அவருக்கு இது இருந்துச்சு, டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, சுகர் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அவர் வந்தாரு, சுகம் ஆயிட்டாரு. அவர் இஸ் லைக் 50+ இருப்பார். அவர் சுகம் ஆயிட்டாரு. சுகம் ஆயிட்டு நல்லா இருந்தார், ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 5 to 6 months நல்லா இருந்தார். திரும்ப நான் அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க பையன்கிட்ட கேட்டேன், அப்பா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க பையன் என்ன சொன்னான்னா, அப்பா நல்லா இருந்தார் அண்ணன், ஒரு 5-6 months வந்து எந்த மாத்திரை எடுக்கல, சுகர் வாஸ் வெரி நார்மல். சடனா வந்து ஒரு நாள் வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி சிம்டம்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு, ஏதோ அந்த டயபெட்டிஸ்க்கு உண்டான சிம்டம்ஸ் மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணியிருக்காரு. ஃபீல் பண்ண உடனே என்ன பண்ணியிருக்காரு, பயந்துட்டு ஒருவேளை எனக்கு திரும்ப வந்துருச்சுன்னு போல சொல்லி பயந்து திரும்ப என்ன பண்ணி ஆரம்பிச்சிட்டாரு, அந்த டேப்லெட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ திரும்ப அவருக்கு சுகர் வந்து பழைய மாதிரி டயபெட்டிஸ் வந்து திரும்ப வந்துருச்சு, திரும்ப டேப்லெட்டுக்கு போயிட்டார். ஏன் இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சுகமாயிட்டார். தேவன் சுகமாக்கிட்டாரா? கண்டிப்பா சுகமாயிட்டார். அவர் தழும்புகளால் சுகமாயிட்டார். அவர் 1 Peter 2:24 படி he is already healed by the stripes of Jesus. ஆனால் அவர் வந்து வார்த்தையை அவருடைய இருதயத்துல விதைக்காததுனால, சுகத்தை குறித்த சத்தியங்களை தன்னுடைய இருதயத்துல விதைக்காததுனால அவர் அந்த சுகத்துல என்ன பண்ண முடியல, நிலைத்து நிற்க முடியவில்லை. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? He failed to sow the word of God in his heart. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவோட மாடல் வந்து பியூட்டிஃபுல் மாடல். எனக்கு நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் எனக்கு எதாவது சொல்லி கொடுத்தாரு, நீ ஹீலிங் மட்டும் பண்ணக்கூடாது, ஹீலிங்கை பத்தி மற்றவர்களுக்கு
சொல்லி கொடுக்கணும். யூ நீட் டு டீச் அபவுட் ஹீலிங். அதனால தான் என்னோட மினிஸ்ட்ரியில போத் டீச்சிங்கும் இருக்கும், ஹீலிங்கும் இருக்கும். சுகமாக்குறது மட்டும் வச்சு ஊழியம் பண்ணிட்டு போலாம்ல. வாங்க எல்லாரும் வாங்க, உங்க மேல கையை வைக்கிறேன், ஹீலிங் ஆயிருங்க. அந்த மாதிரி மினிஸ்ட்ரி நிறைய இருக்குது. ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. அவங்களோட வேலை என்னது? சுகமாக்குறது, பிசாசு பிடித்தவர்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்குறது. இந்த மாதிரியும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இயேசுவோட மாடல் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், he preaches, he heals as well as he preaches about the kingdom. அந்த வசனத்தை திரும்ப படிப்போம். சிஸ்டர் படிங்க, மத்தேயு 4:23. இந்த வசனத்தை போடுங்க. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். சோ என்ன பண்ணாரு? he is healing as well as he is preaching. சகல வியாதிகளையும் நோய்களையும் சுகமாக்கினார், ராஜ்யத்தை சுவிசேஷத்தை, the gospel of the kingdom, அதை பிரசங்கித்து. அடுத்த வசனம் படிங்க. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். சோ இங்க என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து சுகமாக்குறார் என்ற அந்த நற்செய்தி அந்த சரௌண்டிங்ல, அந்த இடத்துல வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வார்த்தையை கேட்டு, நல்லா கேளுங்க, இயேசுவை பற்றிய எந்த வார்த்தையும் அது சுவிசேஷம். ஆமென். இயேசுவை பத்தி அங்க என்ன போயிருக்கணும்? his fame went through all Syria. அவருடைய கீர்த்தி சிரியா தேசத்தின் முழுவதும் பரவிச்சு. என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தீர்க்கதரிசி யூதேய நாட்டுல எழும்பி இருக்கிறாரு. அவர் எல்லா வியாதிகளையும் சுகமாக்குறாரு. அவர் இடத்துல போனீங்கன்னா நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், தேவன் அவரோட இருக்கிறார் அப்படின்ற நற்செய்தி அந்த பகுதி முழுவதும் பரவி இருக்கும். இதுதான் அங்க பரவி இருக்கும். இன்னைக்கு நற்செய்தின்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்றாங்களே, அதுவா பரவி இருக்கும்? இன்னைக்கு நற்செய்தின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அடிப்பாரு, ஆண்டவர் உதைப்பாரு, ஆண்டவர் வியாதி கொடுப்பாரு, காலை உடைப்பாரு, காலை கழட்டுவாரு. இது பேர் நற்செய்தியா? நற்செய்தினா குட் நியூஸ். காலை கழட்டுறது குட் நியூஸா? ஆண்டவர் கேன்சர் கொடுப்பான்னு சொல்றது குட் நியூஸா? அன்னைக்கெல்லாம் வந்து யூடியூப்ல ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இப்படியே சொல்றாரு, நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், என் சர்ச்சுக்கு லேட்டா நிறைய பேர் வராங்க, நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், லேட்டா வரவன் 4 பேர் செத்து விழணும், அப்படியே சொல்றாரு. கேட்கும் போது எனக்கு மனசு அப்படி இருந்துச்சு. சர்ச்சுக்கு எதுக்கு வராங்க ஒரு மனுஷன் எதுக்குங்க? நீங்க எதுக்கு சர்ச்சுக்கு போறீங்க? நான் எதுக்கு சர்ச்சுக்கு போறேன்? நற்செய்தியை கேட்கறதுக்கு. கர்த்தர் என் வாழ்க்கையில நன்மை செய்வார், கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுப்பார். ஆனா இவர் சொல்றாரு லேட்டா வரவன் செத்து போடணும். இதுக்கு எதுக்கு ஊழியம் பண்ணணும்? இதுக்கு ஊழியம் பண்ணாம சும்மா வீட்டிலே உட்காந்துக்கலாம்ல. ஒரு நார்மலா கர்த்தரை அறியாதவங்க கூட இப்படி பேச மாட்டான். ஆனா ஊழியம் பண்றேன்னு சொல்லி இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். அது மைக்க பிடிச்சி சர்ச்சில் பேசிட்டு இருக்காரு. பெரிய பெரிய சர்ச் வேற, பெரிய சபை வேற, அவங்களையும் நம்பி நிறைய பேர் வேற உட்காந்துருக்காங்க. நம்ம அவங்களுக்காக தான் ஜோம் பண்ணுவோம். ஊழியக்காரர் இவருக்கு ஜோம் பண்ணி ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா இவர் பைபிளை படிச்சும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காரு. கீழே உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, மெசேஜை கேட்டுட்டு, அவங்களுக்கு தான் ஜோம் பண்ணணும், அவங்க கண்கள் திறக்கப்படணும்னு. இப்படிதான் பெத்தட்டிக்கா இருக்குது. ஆனா இதுதான் நற்செய்தின்றாங்க எல்லாரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹவு டு யூ டிசர்ன் வெதர் இட் இஸ் a குட் நியூஸ் ஆர் a டிஃப்ரெண்ட் நியூஸ்? அதாவது நற்செய்தியா இல்ல வேற செய்தியா எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி டிசர்ன் பண்றது? எப்படி பகுத்தறிவது? அந்த செய்தியில எந்த கெட்ட காரியமும் இருக்கக்கூடாது. அதுதான் நற்செய்தி. ஒரு யார்ட் ஸ்டிக் வச்சுக்கோங்க. ஒரு செய்தியை கேட்கறீங்கல்ல, ஒரு செய்தியை கேட்கறீங்க. இப்ப என் செய்தியை கேட்கும் போதே நீங்க அதை யூஸ் பண்ணி கேளுங்க. அதுதான் கரெக்ட். இப்ப நீங்க மெசேஜ் கேட்கறீங்க, ஜூம்ல கேட்கறீங்க, யூடியூப்ல பார்க்கணும். கிரண் பால் தேவனை பத்தி நல்லது சொல்றாரா இல்ல அதுல ஏதாவது கெட்டதை கலந்து சொல்றாரா? இதை பார்க்கணும். நீங்க இதை கேட்கும் பொழுது இந்த சத்தியம் என்னை விடுதலையாக்குதா இல்ல இந்த சத்தியம் என்னை கட்டுக்குள்ள கொண்டு போதா? அந்த வசனத்தை போடு விஜய். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். யோவான் 14 வருமா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். யோவான் 8 முந்தின வசனம் போடுங்க, 31 போடுங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷரா இருப்பீர்கள். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்து இருந்தால் மெய்யாகவே என் சீஷரா இருப்பீர்கள். நிலைத்திருந்தால் என்னது? நிலைத்திருந்தால் என்னது? என்ன அர்த்தங்க? கான்ஸ்டன்ட்லி பி இன் தட் பிளேஸ். Jesus said to the Jews who believed in him, if you abide in my word. அப்படின்னா அர்த்தம். இப்ப நான் வந்து இந்த இங்கிலீஷ்ல, பழைய இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, அபோட்.
வேர் டு யூ அபோட், வேர் இஸ் யூ அபோட் அப்படின்னா நீங்க எங்க தங்கி இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்பெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல. பழைய ஷேக்ஸ்பியர், கீட்ஸ், மில்டன்ல அதெல்லாம் நீங்க படிக்கலாம். அபோர்ட் அப்படின்ற அபோர்ட்னா எங்க தங்கி இருக்கீங்க, வேர் டு யூ ரிசைடு, வேர் டு யூ ஸ்டே, நீங்க எங்க எந்த உங்க வீடு எங்க இருக்குது, நீங்க எந்த ஏரியா. இப்போ என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா வேர் இஸ் யுவர் அபோர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவேன், என்னுடைய அபோர்ட் எங்க இருக்குது, என் வீடு எங்க இருக்கு, டி நகர் சென்னை. இப்போ பாஸ்டர் ஆண்டனிட்ட போயிட்டு வேர் இஸ் யூ அபோர்ட்னு கேட்டா பள்ளிக்கரணை சென்னை. புரியுதுங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் அங்கதான் தங்கி இருக்கேன் அப்படின்னா நான் அங்கதான் இருப்பேன். இன்னைக்கு இப்போ டி நகர் 10 மணிக்கு ராயப்பேட்டா, 11 மணிக்கு அங்க, அப்படி கிடையாது. ஐ லிவ் இன் டி நகர். நான் டி நகர்ல தான், சென்னை டி நகர்ல தங்கியிருக்கேன். ஆமேன். அதே போலதான் அந்த வார்த்தை தான் இந்த அபைடு அபோர்டு எல்லாம் அந்த ஒரே வார்த்தை தான். ஸோ இந்த வசனம் திரும்ப டிஸ்பிளே பண்ணுங்க. ரோமர் யோவான் 8. இயேசு தம்மை விசுவாசி யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், இஃப் யூ அபைட் இன் மை வேர்ட். ஆம்பிளிஃபைட் பைபிள் எப்படி வருதுன்னா, Jesus said to the Jews who had believed in him, if you abide in my word, appadana hold fast to my teachings and live in accordance with them, you are truly my disciple. Hold fast na adai பற்றிக்கொள்வது. hold fast na பற்றிக்கொள்வது. இப்போ காத்தடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பயங்கரமா காத்தடிக்குது, நீங்க வெளியே நடந்து போயிட்டு இருக்கீங்க, பயங்கரமா காத்தடிக்குன்னா நீங்க அந்த காத்துல சேதமாகாதபடி, அந்த காத்துல விழாதபடி, அந்த காத்து உங்களை தள்ளிட்டு போகாதபடி நீங்க என்ன பண்ணுவீங்க, எதையோ போய் பற்றி கொள்வீங்க. கரெக்டா இல்லையா? ஏதோ ஒரு லேம்ப் போஸ்டோ ஏதோ ஒரு காரியத்தை போய் நீங்க பிடிச்சிப்பீங்க. ஏன்னா காத்து பயங்கரமா அடிக்குது. நான் சொல்றது ஒரு சூறாவளியோ டைஃபூன் மாதிரி ஒன்று அடிக்குது, பயங்கரமான ஹரிக்கேனோ டைஃபூனோ அடிக்குது. அதை போய் என்ன பண்ணுவீங்க, நல்லா பிடிச்சிப்பீங்க ஸ்ட்ராங்கா. அதுதான் ஹோல்டு ஃபாஸ்ட். ஸோ இப்போ வாழ்க்கையில பிரச்சனைகள் காற்றை போல் அடிக்குது. அப்ப எதை 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 பிடிக்கணும் சொல்லுங்க கரெக்டா? எந்த கம்பியை பிடிக்கணுங்க? வார்த்தையை பற்றி கொள்ளணும். அதுதான் அர்த்தம். எதை பற்றி கொள்ளணுமா? வார்த்தையை பற்றி கொள்ளணும். யூ நீட் டு ஹோல்ட் ஃபாஸ்ட் டு த வேர்ட் ஆஃப் காட். காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு, சுத்தி சுத்தி காத்து அடிக்குது, பிரச்சனைகள் சுத்தி சுத்தி என்ன பண்ணுது, வந்துகிட்டே இருக்குது. அந்த பிரச்சனை உங்களை அடிச்சுட்டு போகாம, அந்த பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டாம, இந்த டைஃபூன் பார்த்திருக்கீங்களா, சுழல் காத்து இப்படி சுத்தம். நம்ம ஊர்ல அதெல்லாம் கிடையாது, சில நாடுகள் அது உண்டு. அந்த சுழல் காத்துல நீங்க மாட்டாம இருக்கிறதுக்கு நீங்க எதை பற்றி கொள்ளணுமா, எதை பிடிச்சுக்கணுமா? தேவனுடைய வார்த்தையை பிடிக்கணும். அந்த வசனம் திரும்ப டிஸ்பிளே பண்ணு விஜய். Hold fast to my teachings and live in accordance to them. Hold fast to my teachings. டீச்சிங்ஸ் எங்க இருக்கு? தேவனுடைய வார்த்தையை பிடிச்சுக்கொள்ளணும். இப்போ வியாதி இருக்குன்னா எதை பிடிக்கணும்? போய் டாக்டர் சொல்றதை பிடிக்கணுமா? இல்ல டாக்டர் நம்மளை பிடிச்சி வச்சிருக்கான்றீங்களா நீங்க? வியாதி இருக்குன்னா எதை பிடிக்கணும்? தேவனுடைய வார்த்தையை போய் பிடிக்கணும். நிறைய பேருக்கு இங்கதான் பிரச்சனையா வருது. வியாதி வந்துன்னா வார்த்தையை விட்டுட்டு டாக்டர் சொல்றது போய் பிடிச்சிக்கிட்டாங்க இருக்கமா. டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு பிரதர், ரிப்போர்ட்ல இப்படி சொல்லிருச்சு பிரதர், என் சரீரம் இப்படி சொல்லுது பிரதர். சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, இன்னும் சில பேர் இருக்காங்க, வியாதி வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு தேவ மனுஷன்ல இருந்து இன்னொரு தேவ மனுஷனுக்கு தாவி போவாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஜோம் பண்ணுவாங்க. அப்புறம் ஓகே, இவரோட பெரிய தேவ மனுஷன் யாரா இருக்காரா, அவர்கிட்ட போவோம். அப்புறம் அவரோட பெரிய தேவ மனுஷனா இருக்காரு, அவர்கிட்ட போவோம். தாவி போறது. ஆனா அதாவது இத்தனை பேர்ட்ட போய் ஜோம் பண்றது தப்பு இல்லை. கவனிங்க, இத்தனை பேர்ட்ட போய் ஜோம் பண்றது தப்பு இல்லை, சரிங்களா? என்ன தேவ மனுஷன் ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்கிறாரு? ஊழியக்காரங்கள யாராவது இந்த மாதிரி பலவீனத்துல வந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் என்ன பண்ணணும், ப்ரே பண்ணிக்கோ, உனக்கு விசுவாசம் ரொம்ப கம்மியா இருக்கு, அவங்ககிட்ட போய் ஜோம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது தப்பு கிடையாது. நத்திங் ராங் இன் கோயிங் அண்ட் பிரேயிங் டு எனி மேன் ஆஃப் காட். யூ கேன் கோ டு. ஆனா ஜோம் பண்ணிட்டு ஓகே இது பத்தாது, இன்னொருத்தட்ட போவோம். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அம்மா என்ன சொல்லிருச்சு, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதுன்றுச்சு. ஆனா அதே சாப்டர்ல எவிரு ஒருவர், எவிரு யாரு? ஜப ஆலய தலைவர். அப்பனா யாரு? அவரு பெரிய ஆளு, வேதத்தை நல்லா படிச்சு கரைச்சு குடிச்சவர். எம்டிவு, பிடிவு, பேச்சுலர் இன் டிவினிட்டி, மாஸ்டர் இன் டிவினிட்டி, டாக்டரேட் இன் டிவினிட்டி எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. என்னங்க, டாக்டர் ஜெய்ரஸ் அவரு. எந்த டாக்டர் அவரு? டாக்டரேட் இன் டிவினிட்டி, தியாலஜில பிஹெச்டி வாங்கினாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு மார்க் 5ல, ஆண்டவரே நீர் வீட்டுக்கு வந்து கைய வச்சு ஆகணும் ஆண்டவரேன்ட்டாரு. இந்தம்மா என்ன சொல்லிருச்சு, நீர் கையும் வைக்க வேண்டாம், காலையும் வைக்க வேண்டாம், ஏன்னா பார்க்க கூட வேண்டாம், ஜஸ்ட் உங்களுடைய
ஷர்ட்ல இருந்து தொங்கும் பாத்தீங்களா நூல், அதை பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டுச்சு. அவர் வந்து டாக்டரேட் வாங்கினவர் என்ன சொல்லிட்டாரு, ஆண்டவரே நூல்லாம் பத்தாது, நீங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும், கையை வச்சே ஆகணும், தலையை போட்டு ஒரு ஆட்டே ஆகணும்ட்டாரு. என்னங்க என்கிட்டலாம் பண்ணுவாங்க சில பேர். அவங்க வீட்டுக்கு ஜோம் பண்ண போனா ஒருத்தங்கலாம் போயிட்டு எண்ணெய் பாட்டிலாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. எண்ணெய் பாட்டில் தண்ணிலாம் ஜோம்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். பிரதர் கொஞ்சம் இந்த எண்ணெய் மேலேயும் கை வச்சிருங்க பிரதர், என் மேல கை வச்சா பத்தாது, எண்ணெய் மேலேயும் கை வச்சிருங்கன்ட்டாங்க. எதுக்கு? ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணெயை சாப்பாட்டுல கொஞ்சம் போட்டு சாப்பிட்றதுக்கு. சரி, நம்ம கொஞ்சம் இலகின மனசுனால இயேசு மாதிரி ஊழியம் செய்யறதுனால என்ன பண்றோம், அது மேலேயும் கை வச்சு ஜோம் பண்ணிட்டோம். சரி பரவாயில்ல, எண்ணெய் மேலேயும் கை வைப்போம். இன்னொரு வீட்டுக்கு போனா ரூம்க்கு ஜோம் பண்ண சொல்றாங்க. ஹால், நம்ம யூஸ்வலா வீட்டுக்கு கூப்பிட்டா எங்க உட்கார வைப்பாங்க, நம்ம ஹாலில் தான் உட்கார வைப்பாங்க. ஹாலில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டேன். ஜோம் பண்ணி முடிச்சேன்னா, பிரதர் தேர் இஸ் ஒன் பெட்ரூம் அப்ஸ்டேர்ஸ், ப்ளீஸ் கம் தேர் ஆல்சோ அப்படின்னா. அந்த வீட்டில் 4-5 பெட்ரூம் வேற, எல்லா ரூமுக்கும். அப்போ ஏன்னாலும் யோசிச்சு பாருங்க, 4-5 பெட்ரூம், பெரிய வீட்டுலாம் வந்துச்சுன்னா முடிஞ்சேன் கதை. விட மாட்டாங்க, எல்லாம் ரூம் ஜோம் பண்ணுன்றாங்க. இப்படிதான் இருக்கு கிறிஸ்தவத்தோட நிலைமை, இப்படிதான் இருக்குது. சில பேர் தண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க, வீட்டை செலுத்தி தண்ணி தெளிங்கன்றாங்க. நம்ம என்ன வீட்டுக்கு வந்து பெருக்கி கூட்டி தண்ணி தெளிக்க வந்திருக்கிறோம், கோலம் போடுறதுக்கு வந்திருக்கோம், தண்ணி தெளிச்சு. அது வார்த்தையை தவிர எல்லா சர்க்கஸ் வேலையும் பண்றது. வேர்ட் ஆஃப் கார்டை விட்டுட்டு எல்லா சர்க்கஸ், கூட்டிக்காரன் அடிக்கிறது, எல்லா வேலையும் பண்றது. அதனாலதான் என்னது நடக்க மாட்டேங்குது, அற்புதம் நடக்க மாட்டேங்குது. நல்லா கேளுங்க, யோவான் 8 திருப்பி போடு விஜய், யோவான் 8 அந்த வசனத்தை போடுங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, இப்ப நம்ம எல்லாரும் விசுவாசிகள் தான், நம்ம யூதர்கள் கிடையாது, நம்ம எல்லாம் விசுவாசிகள் நோக்கி ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்கள். இஃப் யூ அபைட் இன் மை வேர்ட், ஹோல்ட் ஃபாஸ்ட் டு மை டீச்சிங்ஸ் அண்ட் லிவ் அக்கார்டிங், தென் யூ ஆர் மை டிசைபிள். அடுத்த வசனம். அப்பதான் என்ன நடக்குமா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நல்லா கேட்டுக்கோங்க. சரி, நிறைய பேர் வந்து இந்த வசனம் நானே ரொம்ப நாள் தப்பா தான் புரிஞ்சிருந்தேன். சத்தியத்தை அறிவியல், சத்திய விடுதலை, சத்தியம் என்ன யோசிச்சு, ஆண்டவர் என்ன ஆண்டவரே விடுதலை ஆகல அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆண்டவர் என்ன ஆண்டவரே சத்தியத்தை அறிவிகள், சத்தியம், நானும் வாரம் சர்ச்சுக்கு போறேன், நானும் வாரம் பைபிள் படிக்கிறேன், டெய்லி பைபிள் படிக்கிறேன், எல்லாம் பண்றேனே ஆண்டவரே. ஆனா ஒண்ணு ஆகும். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, தம்பி யூ நீட் டு அபைட் இன் மை சத்தியம், சத்தியத்தில் நிலைத்து நிக்கணும் தம்பின்ட்டார். நிறைய பேர் சத்தியத்தை விசிட் பண்றோம். there is a difference between visiting the satyam and abiding in the satyam. அதாவது தமிழ்ல சொல்றேங்க, சத்தியத்தை விசிட் பண்றது வேற, சத்தியத்துல நிலைத்து இருக்கிறது. விசிட்னா என்ன அர்த்தம், கரெக்டா சொல்லுங்களேன். என்ன சிஸ்டர், சும்மா வாசிக்கிறது. விசிட் பண்றது சும்மா நார்மலா தியாலஜி எல்லாம் சொல்லாதீங்க. இப்ப நீங்க இன்னொருத்தர் வீட்டுக்கு போறது விசிட் பண்றது. இப்போ உங்க 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 சிப்ளிங்ஸ் யாராவது வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, கூட பிறந்தவங்க வீட்டுக்கு, அதுக்கு பேர் என்னது, அங்க போய் விசிட் பண்றீங்க. அப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க, நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னா, நீங்க நோ 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 நான் இங்க இல்ல, என் அண்ணனை பார்க்க வந்திருக்கேன், நான் ஐ லிவ் இன் மேடவாக்கம் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அது பேர் என்னது, விசிட். சரிங்களா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விசிட் பண்றாங்க. விசிட்னா என்னங்க அர்த்தம், தங்குறது கிடையாது. சண்டே அன்னைக்கு விசிட் பண்ண வேண்டியது, அப்புறம் ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங்க்கு விசிட் பண்ண வேண்டியது. சூப்பரா நல்ல பிரசங்கம் பண்றாருங்க அந்த தேவ மனுஷன், நல்லா பண்றாருங்க, நல்லா சூப்பரா இருக்குங்க வசனம் எல்லாம். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் மூடி வச்சு அடுத்த மீட்டிங்ல தான் ஓபன் பண்றது பைபிள. நிறைய பேர் ஓப்பனே பண்றது இல்ல. அது கிரண் பால் மீட்டிங்ல பைபிளே வேணாம் பிரதர், அவரே டிஸ்பிளே பண்ணிடுறாரு பிரதர் அழகா ஸ்கிரீன்லயே. அதை வேற ஒரு சிஸ்டர் படிச்சிடுறாங்க. சோ நம்ம படிக்கவும் வேண்டாம், பைபிளை தூக்கவும் வேண்டாம் அப்படின்றாங்க. நல்ல மனுஷன், தேவ மனுஷன், ஒரு அட்மினை வச்சு டிஸ்பிளே பண்ணி விட்டுறாரு எல்லாத்தையும் அப்படின்ட்டு. அதுக்கு பேரு விசிட்டிங். சொல்லுங்க, விசிட்டிங். God is not looking for visiting disciples. ஆண்டவர் வந்து அந்த கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கும் ஈஸ்டருக்கும் வர சீசர்களை தேடல. ஆண்டவர் சொல்றாரு, abide in my word. ஹalleluya. சொல்லுங்க, abide in my word. என்னுடைய வசனத்துல நிலைத்து நிற்கிறவன் அவன் தான் சத்தியத்தை அறிவானா. வாங்க, அது அடுத்த வசனம், அந்த 8:32 போடு விஜய். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்ப அறிவீங்க?
when you abide in the word you will know the truth. நீங்க சத்தியத்துல நிலைத்திருக்கும் போதுதான் சத்தியத்தை அறிவீர்கள். 31வது வசனத்தை நீங்க செய்யும் பொழுதுதான் 32வது வசனம் உங்க வாழ்க்கையில நடக்கும். 31வது வசனத்தை செய்யாம 32வது வசனம் நடக்காது. எத்தனை பேர் புரியுதுங்களா இல்லையாங்க? நிறைய பேர் என்ன பண்றான், 32 புடிச்சுக்கிட்டு இருக்கான், சத்திய விடுதலை பண்ணிட்டு. ஆனா எங்க இல்ல, 31க்கு போவே இல்லை இன்னும். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா முதல்ல இருப்பா, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, என் வார்த்தையை படிப்பா, என் கூட ஜெபத்துல கொஞ்ச நேரம் பேசு, என் வார்த்தையை தூக்கி அவன் இதயத்துல போடு, அதுல நிலைத்து நில்லு அப்படின்றாரு. அதை விட்டாச்சு. சொல்லுங்க, வார்த்தையில நிலைத்து நிக்கணும். அபைட் இன் மை வேர்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்களேன், இன்னொரு வசனம் காட்டுறேன் வாங்க. யோவான் 15. யோவான் 15ல ஆண்டவர் இந்த நிலைத்து நிக்கிறத பத்தி பேசுற. ஐ எம் த ட்ரூ வைன், மை ஃபாதர் இஸ் a வைன் dresser. நானே திராட்சை கொடி, என்னுடைய தகப்பன் தான் என்னது தோட்டக்காரன் எல்லாம் பேசுறாரு பாத்தீங்களா? அங்க பாத்தீங்கன்னா யோவான் 15 போடு விஜய். 7th verse. படிங்க சிஸ்டர். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 7வது வசனம் என்னது? இஃப் யூ அபைட் இன் மீ அண்ட் மை வேர்ட்ஸ் அபைட் இன் யூ. சொல்லுங்க, யாரோட வசனம்? தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருக்கணுமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படுமா? யூ வில் ஆஸ்க் வாட் யூ டிசைர். இன்னைக்கு நமக்கு டிசைர், எத்தனை பேருக்கு டிசைர் இருக்குங்க? இருக்கு, எனக்கு இருக்கு டிசைர். உங்களுக்கு இருந்தா கை தூக்குங்க எல்லாரும். டிசைர் இருக்கா? எல்லாருக்கும் டிசைர் இருக்கு. டிசைர் இல்லாத மனுஷனே கிடையாது. ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. இந்த ஆசை இருக்கக்கூடாதுன்னு இயேசு சொல்லவே இல்லை. எங்கேயாவது இயேசு ஆசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? ஆசை இருக்கக்கூடாதுன்னு சொன்னது ஒரு மனுஷன், அது கடவுள் கிடையாது. எந்த மனுஷன் உனக்கு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, எல்லா ஆசையும் நீ விட்டுறணும் அப்படின்னு இயேசு எங்கேயுமே சொல்லவில்லை. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாட் எவர் யூ டிசைர் யூ ஷால் ஹேவ் இட். இப்படிதான் வருது வசனம். நீ எதை விரும்புகிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்ள முடியும். மார்க் 11, 22, 23, 24 படிச்சினா தான் நீ ஜெபத்துல எதை விரும்பி கேட்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்ள முடியும். So desire is something that God has given you. இந்த விருப்பம் என்றதே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு காரியம். சோ அதை வச்சு நீங்க விரும்பணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. நீங்க விரும்பணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. புரியுதுங்களா? You should have a desire that is God's desire for you. எதை விரும்பணும்? தேவனுக்கு ஏற்ற காரியங்களை விரும்பணும், ஜீவனுக்கு ஏற்ற காரியங்களை விரும்பணும், தேவ பக்திக்கு ஏற்ற காரியங்களை விரும்பணும். You should desire the things of God. You should desire things pertaining to life. You should desire things pertaining to godliness. நான் வாளாகாமல் தலையா இருக்கணும்ன்றதை விரும்பணும். நீங்க நிறைய பேர் அதே விரும்புறது இல்ல. நான் கீழாகாமல் மேலா இருக்கணும்ன்றதை விரும்பணும் நீங்க. You should desire this. நான் வியாதி இல்லாம வாழ்வேன் என்பதை விரும்பணும் நீங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதா இருக்கணும்ன்றதை விரும்பணும் நீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நான் தாழ்ச்சி அடையாமல் அப்பம் புசிப்பேன் அப்படின்றத விரும்பணும் நீங்க. நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல வாழ்வேன் என்பதை விரும்பணும். யூ ஹேவ் டு டிசைர் திஸ். அதுக்காக தான் ஆண்டவர் டிசைரை கொடுத்திருக்காரு. புரியுதுங்களா எதுக்கு டிசைர் கொடுத்திருக்காருன்ட்டு? எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் திறக்கணும். இது கிறிஸ்துவ போதனையே கிடையாது. என்னங்க, திஸ் இஸ் நாட் கிறிஸ்டியன் டீச்சிங். எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் திறந்து. அப்ப நீங்க என்ன பண்ணு தெரியுமா? போய் எங்கேயாவது மலை மேல உட்காந்துக்கணும். முதல்ல நீங்க ஜூம் மீட்டிங்கே வரக்கூடாது. முதல்ல மலை மேல போய் உட்காந்துருக்கணும் நேரத்துக்கு. நீங்க ஸ்மார்ட் போனை வச்சு ஜூம் மீட்டிங், ஸ்மார்ட் போன் யார் வாங்க சொன்னவங்கள? அது எவ்வளவு மோசமானது தெரியுமா? அதையும் திறந்துருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உட்காந்துக்கணும் மலை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் திறந்திஃபைங் எவ்ரிதிங். அதாவது என்னதுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போறது கிடையாது. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஹேவிங் டொமினியன் அண்ட் ரூலர்ஷிப் ஓவர் எவ்ரிதிங். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியா வாழ்றது இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை எல்லாத்தின் மேலே ஆளுகை செய்வது. ரோமர் 5:17 போடு விஜய். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. பாருங்க,
ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமா. நீங்க ஆளணுன்றது தான் தேவனுடைய விருப்பமா இருக்குது. இட் இஸ் காட்ஸ் டிசையர் அண்ட் வில் தட் யூ ஷுட் ரெயின் இன் லைஃப். இது வந்து இங்கிலீஷ்ல ஆம்பிளிஃபைட்ல போடு. For if because of one man trespass, death reigned through the one, much more surely will those who receive God's overflowing grace. Overflowing grace என்னது? Unmerited favor. ஆண்டவர் உங்களுக்கு தயவை கொடுக்கணும்னு விரும்புறார். அந்த ஃபேவர் பத்திலாம் நான் வரப்போற வாரங்கள்ல பேச போறேன். ஏன்னா ஃபேவர், ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய ஃபேவர் ஆப்ரேட் ஆச்சுன்னா லைஃப் வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. டு லிவ் இன் த ஃபேவர் ஆஃப் காட், அது ஒரு அற்புதமான வாழ்க்கை, தேவனுடைய தயவுல வாழ்றது. அதை எப்படி ஆப்ரேட் பண்றது, ஹவு டு லிவ் இன் காட்ஸ் ஃபேவர், அதை பத்திலாம் நான் பேச போறேன் வரப்போற வாரங்கள்ல. இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் ஒரு முடிவுல இருக்கிறேன். அடுத்த 6 மாசத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில பெருசா நீங்க எதை பார்க்கணும். அதுக்கு நான் என்ன போதிக்கணுமோ நான் போதிக்க போறேன். நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சா? நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க உட்காந்து, 6 மாசம் முடிஞ்சிருச்சே, அடுத்த 6 மாசமும் இதே மாதிரி ஃபாஸ்டா போயிருமோன்ட்டு. நான் சொல்றேன், அடுத்த 6 மாசம் ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சீங்கன்னா வருஷம் முடியறதுக்குள்ள பெரிய டெஸ்டிமோனி இருக்கும் கையில. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் நம்ம ஜூம் மீட்டிங் வந்து எப்படி இருக்க போகுது? ஹைலி சார்ஜா இருக்க போகுது. ஹைலி சார்ஜ்னா வந்து நான் அப்படியே குதிச்சுட்டு எல்லாம் பண்ண போறது இல்லை. அது பேர் கிடையாது. நம்ம ஆளுங்க ஹைலி சார்ஜ் ஒன்று கீழே தள்ளி விடுவார் போல, பிரதர் கை அப்படி கேமரா முன்னாடி நீட்டு வர நம்ம டமால் கீழே விழுந்துருவோம் போல, அப்படி சொல்லலைங்க. நம்ம ஊர்ல வந்து பவர்னாலே கீழே விழுறது தான். கரெக்டா? பவர்னாலே கீழே விழுந்துடணும். பிரதர் பண்ண போறாரு போல, கேமரா முன்னாடி ரிசீவ்னு போல டமால் விழுந்துருவாங்க எல்லாரும் அப்படின்ட்டு. அது நீங்க கீழே விழுற அதை பத்தி போக வேண்டாம். அப்புறம் வேற ஹைலி சார்ஜ்டு வித் வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையினால சார்ஜ் ஆக போறீங்க. நீங்க கீழே விழுறதுனாலயோ பல்ட்டி அடிக்கிறதுனால ஒரு சார்ஜ் நிக்காது. தேவனுடைய வார்த்தை உள்ள போனதான் சார்ஜ் ஆவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோ வசனத்துக்கு போடு விஜய், 5:17. அல்லாமலும் overflowing grace, unmerited favor and the free gift of, பாருங்க திருப்பி ஃப்ரீ கிஃப்ட். ரோமர் 5:32 என்ன படிச்சோம்? இலவசமாய் சகலத்தையும் கொடுக்கிறார் நமக்கு. குமாரனை கொடுத்தவர் மத்ததையும் இலவசம். பாருங்க, ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அப்ப ரைச்சஸ்னஸ் என்னது? ஃப்ரீ தான். இப்ப எதுக்கு மெரிட்டட் அன்மெரிட்டட் ஃபேவர்? அன்மெரிட்டட் ஃபேவர் என்னன்னு தெரியுமா? மெரிட்னா என்ன தெரியுமா? மெரிட் சீட். இந்த 12th முடிச்சோன்னே கேட்பாங்க ஜென்ரலா, என்கிட்டலாம் கேட்டாங்க, இன்ஜினியரிங் சேர்ந்தே மெரிட் சீட்டா பேமெண்ட் சீட்டான்னு கேட்டாங்க. மெரிட் சீட்னா என்னது? பகுதி இருக்கு. மெரிட் சீட்னா ஒண்ணு இல்ல, நல்ல மார்க் எடுத்தேன்னு அர்த்தம். நம்பங்க நல்ல மார்க் எடுத்தோம், எங்க அப்பா ஏதாவது அப்படி இப்படி பிடிச்சி வாங்கி கொடுத்துறாரு சீட்டு. மெரிட் சீட். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அப்புறம் என்ஐடிலாம் மெரிட் சீட்டு. நல்ல மார்க், நல்ல கட் ஆஃப் வச்சிருப்பானுங்க. அவனுங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க? மெரிட் சீட்டுன்னு. ஃபீஸ் ரொம்ப குறைவா இருக்கும். ரொம்ப குறைவா, ரொம்ப மினிமம் தான் ஃபீஸ் இருக்கும். சேர்ந்துருவாங்க. இந்த பேமெண்ட் சீட்னா லட்சக்கணக்கில் போய் கொடுப்பாங்க, காலேஜில் கொடுத்து சீட்டு வாங்குவாங்க. அதான் பேமெண்ட் சீட்டு. பேமெண்ட் சீட் வாங்குறோம், முக்காசி மார்க் ஒன்றும் எடுத்துக்க மாட்டான். 60 மார்க் தான் எடுத்திருப்பான் 100 மார்க்குக்கு. 55, 60, 45 இப்படி தான் ஜஸ்ட் பாஸ்லாம் வருவானுங்க பேமெண்ட் சீட்ல. அன்மெரிட்டட் ஃபேவர்னா அந்த வசனத்தை போடு விஜய். தகுதியே உங்களுக்கு கிடையாது, ஆனா உங்களுக்கு ஆண்டவர் தயவு காட்டுவார். ஹல்லேலூயா. தகுதி அற்ற எனக்கு தேவன் தயவு காட்டுவார். அதுதான் அன்மெரிட்டட் ஃபேவர். புரியுதுங்களா? இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நீங்க அன்மெரிட்டட் ஃபேவர் உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. ஆமென். நான் தீர்க்க தரிசனமாக சொல்றேன். பிஃபோர் த எண்ட் ஆஃப் திஸ் இயர் யூ வில் ஸ்டார்ட் எக்ஸ்பீரியன்சிங் அன்மெரிட்டட் ஃபேவர். அதை பார்க்கும் பொழுது எனக்கா ஆண்டவர் இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியம் வரணும். அதுதான் அன்மெரிட்டட் ஃபேவர். அன்மெரிட்டட் ஃபேவர் எப்படி திரும்ப நீங்க கண்டுபிடிப்பீங்க? அதை பார்த்த உடனே எனக்கா இதெல்லாம் நடக்குது அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் ஆச்சரியப்படணும். மத்தவன் ஆச்சரியப்படுறான், வாயை பழக்கிறான், அது வேற. இப்ப நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்போது மத்தவன் வாய் பழப்பான், வாய் பழப்பான், ஐயோ பிரதருக்கு பயங்கரமா ஆசீர்வாதமா இருக்காருன்ட்டு, அது வேற. நீங்களே வாய் பழக்கணும். ஏன்னா உங்களுக்கு தானே உங்களை பத்தி தெரியும். என்னங்க, உங்களுக்கு தான் உங்களை பத்தி தெரியும். அப்ப நீங்களே என்ன பண்ணணும்? வாயை பழக்கணும். எனக்கு ஆண்டவர் இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் இவ்வளவு செய்யறாருன்னு. அதுதான் அன்மெரிட்டட் ஃபேவர். அடுத்து அந்த வசனம் டிஸ்பிளே பண்ண விஜய். அன்மெரிட்டட் ஃபேவர் அந்த ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ். ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ் ரைச்சஸ்னஸ் ஏற்கனவே நான் பேசியிருந்தேன்ல. ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் அங்க போட்டிருப்பாங்க. புட்டிங் தம் இன்டு ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். அப்படின்னா நீங்களும் தேவனும் ஒரு சரியான உறவுக்குள்ள இருக்கீங்க. ரைட் ஸ்டாண்டிங்னா
என்ன அர்த்தம்? சரியான உறவு. இப்போ நீங்களும் தேவனும் சரியான உறவுல இருக்கீங்க. உங்களை எப்படி ஆண்டவர் அந்த சரியான உறவுக்குள்ள கொண்டு வந்தாரு? அவருடைய நீதியை கொடுத்து. 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுதுல, பாவம் இல்லாத அவர் பாவமாகி நமக்கு தேவ நீதியை அவர் அளித்தார். he made us righteousness of God. அப்பனா அவர்தான் என்ன அந்த ரைட் ஸ்டாண்டிங்க்கு அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவருக்கு ஈக்குவலா நிறுத்துறாரு. நான் ட்ரை பண்ணா போக முடியாது. ஆனா அவர் என்ன பண்றாரு? ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ் கொடுக்குறாரு. 5:17 போயிடு. ரோமர் 5:17 போயிடு. டிஸ்பிளே பண்ண. அவர் தான் அந்த ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ் கொடுத்து என்ன ரைட் ஸ்டாண்டிங் வித் ஹிம்செல்ஃப் கொண்டு வந்து எதுக்கு? டு ரெயின் as kings in life through one man Jesus Christ, the Messiah, the anointed one. Hallelujah. இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் செஞ்சாராங்க? அன்மெரிட்டட் ஃபேவர், ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ், abundance of grace, இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாரு? இந்த ஜீவன்ல நான் ஆளுகை செய்யணும். கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்து நான் ஆளுகை செய்யணும். டு ரெயின் as kings in life through one man Jesus Christ. Hallelujah. கிரண் பால் தனியா ஆளுகை செய்ய முடியாது. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கும் பொழுது கிரண் பால் ராஜாவை போல ஆளுகை செய்வான். நீங்க எல்லாருமே கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறீங்க. Hallelujah. Each and everyone who's here on the Zoom meeting, each and everyone is going to watch on YouTube, you are in Christ Jesus. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதை? ஹல்லேலூயா. இதை நான் சொல்லல, வேத வசனம் தெளிவாக சொல்லுது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆண்டவர் வச்சுட்டார். இப்போ எதுக்கு உள்ள வச்சிருக்கிறாராம்? அவருடைய அன்மெரிட்டட் ஃபேவர், அவருடைய ஈவு, அவருடைய நீதியின் ஈவை பெற்றுக்கொண்டு ராஜாவை போல ஆளுகை செய்வதற்காக. உங்க லைஃப்ல நீங்க ரூல் அண்ட் ரெயின் பண்ணணும். உங்க லைஃப்ல நீங்க ஆளுகை செய்யணும்னா எல்லாமே உங்களுக்கு அடிபணிஞ்சிருக்கணும், இன்க்ளூடிங் சிக்னஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனாலதான் பாருங்களேன், நான் அந்த 3 வழிகள் சொன்னேன்ல, இதுல வியாதியில இருந்து விடுதலை ஆகிறதுக்கு, சுகமாகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் மூலமாக விடுதலை ஆகிறோம். நெக்ஸ்ட் அடுத்தவர்களுடைய விசுவாசம் மூலமாக. 3வது வந்து உங்க விசுவாசத்தின் மூலமாக நீங்க சுகமா இருக்கு. இந்த 3வது கேட்டகரி தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச கேட்டகரியாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? 3வது கேட்டகரி. இப்போ நான் வந்து எங்க வீட்டுல கார் இருக்கு, நான் கார் ஓட்டிட்டு போறேன். என் 2 பிள்ளைகளும் வராங்க என் கூட கார்ல. சரிங்களா? ஒரு ஸ்டேஜ் வரும், அவங்களுக்கு ஒரு 18 வயசு ஆகும். அப்ப நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? என் பிள்ளைய கூப்பிட்டு, நீனும் கார் கத்துக்கோ, நீனும் காரை ஓட்டுன்னு அப்படின்னு சொல்லுவோம். அவளுக்கு 60 வயசு வரைக்கும் ஆகிற வரைக்கும் நான் கார்ல வச்சு கூட்டு போனேன் கிடையாது. ஒரு 18 வயசு ஆனா என்ன பண்ணுவேன்? பாப்பா, நவ் இட் இஸ் டைம் தட் யூ ஷுட் ஸ்டார்ட் டிரைவிங். புரியுதா இல்லையாங்க? எத்தனை பேருக்கு புரியுது? பண்ணுவீங்க. நான்லாம் 18 வயசுல லைசன்ஸ் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சேன். 13 வயசுல நான் கார் ஓட்டுவேன். 18 வயசுல லைசன்ஸ் எடுத்துட்டேன் நான். அதை பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு அபரிமிதமான சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் இருக்கும். பா, என் புள்ள கார் ஓட்டுதியா, என் புள்ள ஓட்டுதியா, அந்த சந்தோஷம் இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு தகப்பனுக்கு தான் பிள்ளை வந்து தான் செய்வதை செய்யும் பொழுது தகப்பனுக்கு பயங்கர சந்தோஷம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு அம்மா அப்பாவுக்கு தான் அது புரியும். சிங்கிள்ஸுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் புரியாது, கல்யாணம் ஆன பிறகு புரியும் அவங்களுக்கு. ஆனா தாயும் தகப்பனுமா இருக்கிறவங்களுக்கு நல்லா புரியும். எனக்கெல்லாம் தகப்பனான பிறகு தான் புரிஞ்சு. அதாவது என் புள்ள ஒரு காரியத்தை அவளா செய்யும் பொழுது அதை பார்க்கும் பொழுது எனக்கு பயங்கர நான் செய்யறது வேற, அவ செய்யறது வேற. இப்ப நான் சில காரியங்களை அவளுக்கு செஞ்சு கொடுத்துடலாம், அவளை செய்ய விடாம நானே செஞ்சு என்ன பண்ணலாம், அதை பண்ணிடலாம். ஆனா அவ செய்யும் பொழுது அது எனக்கு எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுதான் ரோமர் 5:17 போட்டிருக்கு. ஆண்டவர் எதுக்கு உங்களுக்கு வந்து கிருபையின் பரிபூர்ணமும் நீதி நீவையும் கொடுக்கிறாரு? நீங்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்வதற்காக, ராஜா போல ஆளுகை செய்வதற்காக. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா, I have given you unmerited favor, I have given you abundance of grace, I have given you the free gift of righteousness. அந்த ரைச்சஸ்னஸ்னால நீனும் நானும் ஒரே உறவுல வந்துட்டோம், ஒரே சமமான உறவுல வந்துட்டோம். இதை வச்சு நீ என்ன பண்ணு? உன் வாழ்க்கையில இருக்கிற வியாதி, போராட்டங்கள், தரித்திரம் எல்லாத்தையும் துரத்தி விடு இயேசு நாமத்துல. நீ எந்த மனுஷனு தேடி ஓட வேண்டாம், நான் கொடுத்திருக்கிற அதிகாரத்துல நீ வாழ்ந்து இது எல்லாத்தையும் துரத்துட்டார். இப்போ நீங்க பிசாசு உங்க வாழ்க்கையில இருக்கிற பிசாசு போல இருக்கிற பிரச்சனைய நீங்க ஓட்டும் பொழுது ஆண்டவர் அதிகமாக சந்தோஷமா இருக்கிறார். அது தெரியுமா? உங்க மேல ஒரு வியாதி இருக்குது, நீங்க இயேசுவின் நாமத்துல இந்த வியாதி வெளியே போ அப்படின்னு வசனத்தின் மேல நின்னு வசனத்தை நீங்க அறிக்கை பண்ணி அந்த வியாதியை துரத்துறீங்க பாத்தீங்களா?
அப்போ உங்களை விட யார் தெரியுமா ரொம்ப சந்தோஷமா இருக்கா? உங்களுடைய பரமபிதா தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். ஆமா. அவர் அங்கிருந்து சொல்லுவார், பாரு என் பையன் பாரு எவ்வளவு அழகா வசனத்தை எடுத்து யூஸ் பண்ணி இயேசுவோட நாமத்தை கரெக்டா யூஸ் பண்றான் பாரு அப்படின்னு. என் பொண்ணு பாரு எவ்வளவு அழகா பண்றா பாரு, இயேசுவோட நாமத்தை கரெக்டா யூஸ் பண்றா, வேதத்தை ஒழுங்கா படிக்கிறா, வேதத்தில் இருக்கிற வசனத்தின் படி வாழ்றா அப்படின்னு அவர் அங்கிருந்து சந்தோஷப்படுவார். இதுதான் தேவனை பிரியப்படுத்துவது. நீங்க முட்டிக்கால் போடுறதுனாலயோ நீங்க பல்ட்டி அடிக்கிறதுனாலயோ கிடையாது. முட்டி போட்டு ஜெபம் பண்றீங்களா பண்ணுங்க, ஆனா முட்டி போட்டனாலதான் அவர் பிரியமா இருப்பான்னு இல்ல, விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்தும். எபிரேயர் 11, வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். சொல்லுங்க இம்பாசிபிள். எபிரேயர் 11:6 படிங்க சிஸ்டர். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கூடாத காரியம் சொல்லுங்க, கூடாத காரியம். கூடாத காரியம். விசுவாசம் இல்லாம நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் ஒன்றும் நடக்காதுங்க. சர்ச்சில் போய் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துக்கலாம், ஏன் பாஸ்டர் மடியிலே போய் உட்காந்துக்கலாம் நீங்க. ஆனா விசுவாசம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. டெய்லி சனிக்கிழமை போய் சர்ச்சை கூட்டி கழுவி தொடச்சி எல்லாம் பண்ணலாம் நீங்க ஒரே ஆளா. அதெல்லாம் பண்றீங்கன்னா பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா விசுவாசம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? என்னங்க பண்ண முடியாது? தேவனை பிரியப்படுத்த கூடாத காரியம். ஸ்ட்ராங் வேர்ட்ஸ், ரொம்ப அழுத்தமா ஸ்ட்ராங்கா பேசுறாரு. வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள். லைட்டா பண்ணலாம் பிரதர், லைட்டா ப்ளீஸ் பண்ணலாம் அப்படியே சொல்ல போறீங்க. இம்பாசிபிள். நான்லாம் வளர்ந்து வந்த காலத்துல என்ன விசுவாசம் எனக்கு என்ன நான் நினைச்சிட்டேன், நான் வளர்ந்து வந்த காலத்துல இந்த சர்ச் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் பாத்தீங்களா. சர்ச் ஆக்டிவிட்டிஸ்னா சர்ச்சில் அதை பண்றது இதை பண்றது, கமிட்டியில இருக்க வேண்டியது, அப்புறம் அதை பண்றது, இதெல்லாம் பண்ணா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்னு நினைச்சு நான் பண்ணிட்டு இருந்தேன். நான் பண்ணுவேன் ஆக்சுவலி. நான் வளர்ந்து வந்த சர்ச்சில் நான் எல்லாத்துலயுமே நான் இருப்பேன். சண்டே கிளாஸ்ல வாலண்டியரா இருப்பேன், விபிஎஸ்ல வாலண்டியரா இருப்பேன், வயர்ல இருப்பேன், கேரல் ரவுண்ட்ஸ்ல இருப்பேன், அதுல இருப்பேன், இதுல இருப்பேன், எல்லாத்துலயும் இருப்பேன். ஆனா வாழ்க்கையில பெருசா வெற்றிலாம் ஒன்றும் நான் பார்க்கல, வாழ்க்கையில பெரிய சக்சஸ்லாம் நான் பார்க்கல. ஆனா நான் என்ன நினைச்சேன், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் இருந்ததுன்னா தேவன் பிரியமா இருப்பாரு என் மேல, தேவன் இது பண்ண. அப்புறம் தான் வேதத்தை படிச்ச பிறகுதான் தெரிஞ்சு இதனால தேவன் பிரியமா இல்ல, விசுவாசத்தை பார்த்துதான் தேவன் பிரியப்படுறார். நீங்க விசுவாசம் இல்லாம எதை செஞ்சாலும் தேவனுக்கு பிரியம் இல்லையாங்க. இப்ப நான் மினிஸ்ட்ரி பண்றேன் பாத்தீங்களா, அதுவே நான் விசுவாசத்தோட தான் பண்ணணும். நான் ஹீலிங் பண்றேன் பாத்தீங்களா, அதுவே நான் விசுவாசத்தோட தான் பண்ணணும். இந்த ஜூம் மீட்டிங் நடத்துறதுல அதுவே நான் விசுவாசத்தோட தான் பண்ணணும். எதை செய்தாலும் தேவனுக்கு ஏற்றதாகவே செய்யுங்க. வாட் எவர் யூ டு இட் unto the glory of God. தேவனோட மகிமை கேட்டதா தான் நான் செய்யணுமா எதை செய்தாலும்? அதுதான் தேவனுக்கு என்னதான் இருக்குதான் பிரியமாக இருக்கிறது. சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த கூடாத காரியம். ஆமென். Without faith it is impossible to please God. அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் வசனத்தில் நிலைத்து நில்லுன்றார். சொல்லுங்க, abide in his word. வசனத்தில் நிலைத்து நில். நீங்க வசனத்துல நிலைத்து நிற்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிச்சு. See, the word of God is powerful than any weapon in this world. ஆமென். எபிரேயர் 4:12 போடுங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை பத்தி ஆசிரியர் எப்படி எழுதுறாரு பாருங்க. ஒரு பட்டயத்தை போல இருக்குன்னு. அது எப்படிப்பட்ட பட்டயமா? இருகூர் உள்ள பட்டயம், டபுள் எட்ஜ்டு ஸ்வோர்டு. ஒரு ஸ்வோர்டு எப்பவுமே ஒரு சைடு தான் இருக்கும், ஒரு சைடு ஹேண்டில் இருக்கும், ஒரு சைடு அந்த இது இருக்கும், அந்த பிளேடு இருக்கும். டபுள் எட்ஜ் ஸ்வோர்ட்னா நடுவில் ஹேண்டில் இருக்கும், ரெண்டு சைடும் பிளேடு இருக்கும். ஸோ நீங்க இப்படி யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணலாம். அது ஒரு அட்வான்டேஜ். ஸ்வோர்ட்னா இப்படி தான் அடிக்கணும், ஆனா டபுள் எட்ஜ்னா இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அப்படின்னா ஒரு நார்மல் ஸ்வோர்டோட பயங்கரமான பவர்ஃபுல் ஸ்வோர்டு யாரு? எதுவா? காட்ஸ் வேர்டு. ஒரு சாதாரண பட்டயத்தோட ரொம்ப வல்லமை உள்ள ஒரு பட்டயம் எதுவா? தேவனோட வார்த்தை. அது எப்படி இருக்கா? ஜீவன் உள்ளதா இருக்குது, வல்லமை உள்ளதா இருக்குது. லிவிங் அண்ட் பவர்ஃபுல். லிவிங்னா நல்லா அந்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க. லிவிங் அண்ட் பவர்ஃபுல். லிவிங் அப்படின்னு நீங்க பார்த்தாலே எனிதிங் தட் லிவ்ஸ் வில் ஆல்வேஸ் grow.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீவனுள்ள காரியங்கள் எல்லாமே வளரும். பிரதர் இப்படிலாம் யோசிக்கவே இல்லை பிரதர் அப்படின்றீங்களா? ஜீவனுள்ள காரியங்கள் எப்பொழுதுமே வளரும். அதனால தான் நீங்களாம் வளர்ந்துருக்கீங்க. கரெக்டா? உங்க பிள்ளைங்களாம் ஏன் வளர்றாங்க? அவங்களாம் ஜீவன் உள்ளவர்கள். உங்க வீட்டுல உங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாமரம் ஏன் வளர்ந்துச்சு? அது ஜீவனுள்ள மாமரம். அதனாலதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச ஒரு சின்ன கொட்டையை தான் போட்டீங்க. ஞாபகம் இருக்கா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா அந்த கொட்டையை போட்டு நல்லா சாப்பிட்டு எடுத்துட்டு அதை கொண்டு போய் என்ன பண்ணீங்க? புதைச்சிங்க. 5 வருஷம் கழிச்சு அந்த ஒரு கொட்டையில இருந்து பல 100 மாம்பழங்கள் வந்துருச்சு. இப்போ சம்மருக்கு சம்மர் மாம்பழம் சாப்பிடுறீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா பிரதர், கரெக்டா சொல்றீங்களா பிரதர்ன்றீங்களா? ஒரு கொட்டையில இருந்து எத்தனை மாம்பழம்? ஆயிரக்கணக்கான மாம்பழம் வந்துருச்சு. ஏன்னா வேர்ட் ஆஃப் காட் இஸ் லிவிங் அண்ட் ஃபார் லிவிங். லிவிங் என்னது? ஜீவன் உள்ளது. ஜீவன் உள்ளது எல்லாம் வளரும். சொல்லுங்க, வளரும். ஜீவன் உள்ளது வளரும். ஜீவன் உள்ளது பெருகும். லிவிங் திங்ஸ் grow, லிவிங் திங்ஸ் இன்க்ரீஸ். சோ இந்த ஜீவனுள்ள வார்த்தையை இப்ப நீங்க எங்க போடணுமா? எங்கெங்க போடணும்? தரையில போடக்கூடாது, உங்க இருதயத்துல போடணும். இப்போ இந்த ஜீவனுள்ள வார்த்தையை உங்க இருதயத்துல போட்டா நீங்க வளருவீங்களா மாட்டீங்களா? இப்போ சொல்லுங்க எனக்கு. என்னங்க, வளருவீங்களா மாட்டீங்களா? ஆட்டோமேட்டிக்கா வளருவீங்க. பாருங்க, அதுக்கு ஒரு இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. த பெஸ்ட் டீச்சர் இன் த வேர்ல்டு யார் தெரியுமா? டாக்டர் ராதாகிருஷ்ணன் கிடையாது. த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த உலகத்திலே சிறந்த ஆசிரியர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அவரை போல டீச் பண்ண முடியாது. அவர் எழுதின புக்கை போல சிறந்த புக்கு உலகத்துல புக்கே கிடையாது. அது எந்த புக்கு? த பைபிள். மார்க் 4 எடுங்க. மார்க் 4ல 14வது வசனம் மட்டும் படிங்க சிஸ்டர். மார்க் 4:14. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். சொல்லுங்க, வசனத்தை விதைக்கிறான். அப்ப நீங்க எதை விதைக்கணும் உங்க வாழ்க்கையில? ஒவ்வொரு நாளும் வசனத்தை விதைக்க வேண்டும். மாம்பழம் சாப்பிடணும்னா எதை விதைச்சீங்க? தேங்காவையா? பிரதர் நான் தேங்காய் விதைச்சு தேங்காய் விதைச்சேன் பிரதர், தேங்காய் தான் வருது, மாம்பழம் வர மாட்டேங்குதுன்னா நீங்க முட்டாள்னு அர்த்தம். தேங்காய் வச்சா தேங்காய் தான் வரும், மாம்பழம் எப்படிங்க வரும்? மாம்பழம் சாப்பிடணும்னா எதை விதைக்கணும்? மாங்கொட்டையை தான் விதைக்கணும். ஹல்லேலூயா. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அப்ப ஹீலிங் வேணும்னா எதை விதைக்கணும்? ஹீலிங் ஸ்கிரிப்சரை எடுத்து உங்க இருதயத்துல விதைக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. சுகம் வேண்டும் என்றால் சுகத்திற்கு ஏற்ற வசனங்களை எடுத்து எங்க விதைக்கணும்? உங்க இருதயத்துல விதைக்கணும். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். எனக்கு சுகம் வேணும் பிரதர், சுகத்தை எடுத்து சுகத்துக்கான ஸ்கிரிப்சர் எடுத்து விதைங்க. எனக்கு பொருளாதார செழிப்பு வேணும், அதை அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எடுத்து விதைங்க. எனக்கு ஃபேவர் பார்க்கணும், தயவு பார்க்கணும். அன்மெரிட்டட் ஃபேவர்னு சொல்றீங்களே பிரதர், அதை நான் பார்க்கணும் பிரதர் அப்படின்னு கேட்குறீங்களா? எங்கெல்லாம் ஃபேவர்னு போட்டிருக்கோ எடுத்து விதைங்க. தேவனுடைய தயவு ஒரு கேடயமை போல என்னை சுத்தி இருக்கு. சங்கீதக்காரன் எழுதுனா, the favor of the Lord surrounds me like a shield. எடுத்து விதைங்க உள்ள. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். சொல்லுங்க, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். ஆமென். வசனத்தை விதைக்கிறான். இப்போ அந்த ஓமையை நம்ம பார்க்க வேண்டாம், அடுத்த ஓமையை பார்ப்போம். அது இன்னும் தெளிவா தெரியும். 26வது வசனம். 26, 4:26. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. போதும் சிஸ்டர், போதும். தேவனுடைய ராஜ்யத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு ஆண்டவர். பாருங்க, ஜீசஸ் மாதிரி ஒரு அழகான டீச்சர் எங்கேயுமே பார்க்க முடியாது. எவ்வளவு அழகா கொண்டு வந்துட்டாரு பாருங்க அனாலஜி. தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குதான்? ஒரு மனுஷன் விதை விதைக்கிறது போல இருக்குதான். அவன் இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்கிறான். அது எப்படி முளைத்தது என்று அவனுக்கு அறியாமல் இருந்தான். டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் சோயிங் அண்ட் ரீப்பிங். டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபார்மிங். அதாவது ஒரு விவசாயி கிட்ட போய் கேட்டா கரெக்டா சொல்லுவான். அவன் சொல்லுவான், நான் நெல்லை விதைச்சிட்டேங்க. நெல்லை விதைச்சிட்டு அவன் போய் நோண்டிக்கலாம் இருக்க மாட்டான். டெய்லி போய் அதை வளைஞ்சான்னு விதைச்சிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்ப்பான். அவன் வேலை என்ன? தண்ணி ஊத்துறது, அவ்வளவுதான். படுத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருப்பான். அது ஆட்டோமேட்டிக்கா வளரும். எப்படி வளர்ந்துச்சுன்னு கேட்டா தெரியும். நான் விதைப்பேன், அது வளரும் அப்படின்னு தான் சொல்லுவான். ஸோ தேவனுடைய ராஜ்யம் என்பது என்னதான்? வசனத்தை எடுத்து விதைக்க வேண்டும். ஆனா அது எப்படி வளருதுன்றது உங்களுக்கு தெரியாது. ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது வளர்ந்துடும்.
ஹalleluya. இன்னைக்கு நிறைய பேருக்கு வளருமான்னு சந்தேகம் இருக்குது. வளருமான்னு சந்தேகம் தான் இந்த ஓமை எடுத்து படிங்க. எல்லா சந்தேகமும் நீங்கி போயிடும். திரும்ப படிங்க சிஸ்டர், 26வது வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு சுகம் வேணுமா? சுகத்திற்கான வசனத்தை எடுத்து உள்ள விதைச்சுக்கிட்டே இருங்க. எங்க விதைக்கணும்? இருதயத்துல விதைச்சிட்டே இருங்க. டெய்லி தூங்குவீங்களா? நைட்டு இப்போ 10 மணி ஆக போகுது, நமக்கு 9 மணி ஆச்சா? தூங்கிடுவீங்களா? ஒரு 10 மணி 11 தூங்குவீங்களா? காலைல எந்திரிப்பீங்களா? திருப்பி விதைங்க. திருப்பி தூங்குவீங்களா? வேலையை பார்ப்பீங்களா? தூங்குவீங்களா? திருப்பி விதைங்க. ஒரு நாள் உங்களுக்கே தெரியாது, ஆட்டோமேட்டிக்கா விளைச்சலை பார்ப்பீங்க. உங்களுக்கே புரியாது, எங்கடா வியாதி எங்கடா போச்சு, எங்க காணோம், வியாதியே காணோம் அப்படின்னு தேடுவீங்க வியாதி. என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம். அதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வேற சிக்னஸ் ட்ரேஸே இல்லை. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, இப்போ விதை வளர்ந்துருச்சு. ஹalleluya. விதை என்ன ஆயிடுச்சுங்க? வளர்ந்துருச்சு. நீங்க போட்ட ஒவ்வொரு ஹீலிங் ஸ்கிரிப்சரும் உள்ள போய் உட்காந்து வேலை செஞ்சு வளர்ந்துருச்சு. அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். போதும். எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையும் பின்பு கதிரையும் கதிரில் நிறைந்த தானியங்களும் பலனையும் தானாய் கொடுக்கும். சொல்லுங்க, தானாய் கொடுக்கும். ஹீலிங் ஸ்கிரிப்சரை உள்ள போட்டீங்கன்னா அது தானாய் உங்களுக்கு ஹீலிங்கை கொடுக்கும். நீங்க போய் நோண்டிலாம் எடுக்க வேண்டாம். ஹalleluya. என்னங்க, புரியுதா இல்லையாங்க? புரியுதா இல்லையா? ஹீலிங் ஸ்கிரிப்சரை உள்ள போட்டா தானா என்னங்க கொடுக்கும்? ஹீலிங் கொடுக்கும். அதுவா கொடுத்துக்கிட்டே இருக்கும். டெபாசிட் பண்ணீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வருமா வராதா? பேங்க்ல டெபாசிட் பண்ணா ரிட்டர்ன்ஸ் வருதா இல்லையாங்க? இப்போ மியூச்சுவல் ஃபண்டு, எக்விட்டி ஃபண்டு, டெப்ட் ஃபண்டு, ஸ்டாக் எல்லாம் போடுறீங்கல்ல, எதுக்கு போடுறீங்க? ரிட்டர்ன் வரும் தானே போடுறீங்க. மனுஷன் உண்டாக்குனதுலே இவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னா தேவன் உண்டாக்குனதுல ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? மனுஷன் உண்டாக்குன மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா வரும்னு தெரியுது நமக்கு. பிக்சட் டெபாசிட்ல போட்டா வரும்னு தெரியுது. இப்போ போடுறோமா இல்லையாங்க? போட்டுறோம். கரெக்டா போய் போட்டுறோம். அதெல்லாம் போட்டு கரெக்டா வந்துருது. அவன் கொடுக்குற 7%, 10%, 12% வட்டி வந்துருது. ஆண்டவர் உண்டாக்குனதுல 100 மடங்கு வருமா வராதாங்க? சொல்லுங்க எனக்கு. கேரண்டீடா சொல்றாரு ஆண்டவர். சொல்றாரு பாருங்க, 20வது வசனம். அதுல 20வது வசனம் படிங்க. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படா 30, 60, 100 மடங்கு கொடுக்குறாங்க. இவர்களே நல்ல நிலம். அப்படின்னா இது வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளணும். those who sown on the good ground, well adapted. அது எப்படி வருது பாருங்க, well adapted soil are the ones who hear the word, receive, accept, welcome and bear fruit. ரிசீவ் பண்ணும், அக்செப்ட் பண்ணும், வெல்கம் பண்ணும். அப்படின்னா இது அதை தக்க வச்சுக்கொள்ளணும். அதுதான் அதுக்கு அர்த்தம். மேத்யூல எப்படி வரும்னா, those who hear the word and keep it அப்படின்னு வரும். keep it என்னது? அதை வந்து பொக்கிஷத்தை போல காத்துக்கொள்ளணுமாங்க. அதை சும்மா கேட்டுட்டு விடுறது கிடையாது. நல்ல மெசேஜ் கொடுக்குற, நல்லா பேசுறாரு பிரதர், அது கிடையாது. அதை பொக்கிஷத்தை போல என்ன பண்ணுமா? காத்துக்கொள்ளணும். அப்பொழுது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குமா? 30, 60, 100. எங்க 30 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் எவனாவது உலகத்துல கொடுப்பானாங்க? யோசிச்சு பாத்தீங்களா? எவனாவது 30 கொடுப்பானா? எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணா 30% ரிட்டர்ன் தரானாங்க? நானும் தேடி தேடி பாத்துறேன். எவனும் 30% இல்ல, 12%, 15%. அதுவும் லாங் டேர்ம் தான். லாங் டேர்ம் போனீங்கன்னா எத்தனை பர்சன்ட் வருது? 12%, 15%. 30% எவனாவது கொடுக்குறானா? 60% எவனா கொடுக்குறானா? 100 மடங்கு எவனா கொடுக்குறானாங்க? உலகத்துல கொடுக்குறானுங்க சில பேர். என்ன ஆகும்? நீங்க போய் அவன்கிட்ட கொடுத்து அவன் எடுத்துட்டு ஓடிடுவான். ஆனா அட்வர்டைஸ்லாம் பண்ணுவான். எங்க சிட் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா அவங்களுக்கு 60% வரும்னா நம்ம ஆளுங்களும் போய் கொடுத்துருவானுங்க. எல்லாம் ஒரே வருஷத்துல ஆள் காலியாயிருவாரு. அவருக்கு 100% வந்துருச்சு, அவர் தூக்கிட்டு ஓடிடுவாரு. அவர் அங்க அந்த மாதிரிலாம் போய் கொடுத்து மாட்டிக்கிட்டு இருக்காதீங்க. உலகத்துல எவனும் 100% ரிட்டர்ன்லாம் தர முடியாது. 100% ரிட்டர்ன் கொடுக்குற ஒரே ஆண்டவர் நம்ம ஆண்டவர் தான். வேற யாருமே 100% தர முடியாது. எல்லாம் போய் தான் சொல்றான். 100% தரேன், 100% தரேன், 30% எங்கிட்ட செய்கூலியும் இல்லை, சேதாரமும் இல்லைன்னு போய் சொல்லுவான். நல்லா. ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டு
அதை காத்து கொண்டு அதன்படி செய்கிறவனுக்கு நிச்சயமாக 30, 60, 100 கேரண்டி. ஸோ அப்போ உங்க ஹீலிங் வந்து 30% இன்க்ரீஸ் ஆகும், 60% இன்க்ரீஸ் ஆகும், 100% இன்க்ரீஸ் ஆயிருமா. இப்போ எப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப இருக்கிற ஹெல்த்தோட 100% இன்க்ரீஸ் ஆனா உங்க ஹெல்த் எப்படிங்க இருக்கும்? சும்மா இமேஜின் பண்ணி பாருங்க நீங்களே. 100% இப்போ ஒரு ஸ்ட்ரென்த் லெவல் இருக்குல்ல, அதுல 100% இன்க்ரீஸ்னு பாருங்க. இப்போ உங்க போன் பேட்டரி வந்து 0% இருக்கு, 100% போட்டா போன் எப்படி இருக்கும்? ஃபுல்லி சார்ஜா இருக்கும். அந்த மாதிரி இருப்பீங்களா நீங்க? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? 4:26 படி பண்ணணும். தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருப்பான், அது எப்படி வளருதுன்னு அவனுக்கே தெரியாது. அந்த வசனம் திருப்பி போடு விஜய். முதலாவது அது என்ன கொண்டு வரதான்? 4:26, 27 போடு. இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு பயிராகுது. ஒப்பாயிருக்கிறது. அடுத்த வசனம். எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். நிலமானது முன்பு முளையும் பின்பு கதிரையும் அப்புறம் கதிரு தானியமாகி. ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து முழுசா வந்துருமா. For the earth bringeth forth fruit of herself. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். earth வந்து ஃபெமினைன் ஜெண்டர்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க சொல்லி, herselfனா என்னதுங்க? ஃபெமினைன் ஜெண்டர். ஒரு 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 ஸ்திரியை போல காட்டுறாங்க. earth வந்து அப்படின்னா என்னது? ஒரு ஒரு ஊம்பு மாதிரி, கருவறை மாதிரி earth காட்டுறாங்க. ஃபீமேல் ஃபெமினைன் ஜெண்டர், ஒரு ஸ்திரீ போல காட்டுறாங்க. அங்க விதை உழுது. அப்பனா விதை வந்து என்னது? இட் இஸ் அ மேல்ஸ். ஒரு 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 மனுஷன்ல இருந்து வர அந்த விதை. இப்போ ஊம்பு இருக்குல்ல, கருவறை இருக்குல்ல, ஊம்பு, அதுல வந்து விதை போகும்போதுதான் குழந்தை என்ன ஆகுது? ஃபார்ம் ஆகுது. when the sperm from the man enters the womb, the baby is formed. ஸோ அப்பனா என்னது? earth வந்து ஃபீமேலு, விதை வந்து மேலு. அப்போ வேர்ட் ஆஃப் காட் வந்து எப்படி இருக்குதுங்க? ஒரு மேல் சீடு மாதிரி இருக்குது. உங்களுடைய ஹார்ட் வந்து எப்படி இருக்கு? ஒரு ஃபீமேல் ஊம்பு மாதிரி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு ஸ்திரீயின் கர்ப்பப்பை போல உங்களுடைய இருதயம் இருக்குது. உங்களுடைய தேவனுடைய வார்த்தை வந்து எப்படி இருக்குது? ஒரு மனுஷனின் விதை போல இருக்குது. இப்போ விதை வந்து கர்ப்பப்பையில விழுந்த உடனே என்ன உண்டாகுங்க? 10 மாசத்துல என்ன உண்டாகும்? அழகான குழந்தை உண்டாகும். இப்போ தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துல விழுந்தோன்னா என்ன ஆகும்? நீங்க எந்த வார்த்தையை உள்ள போட்டீங்களோ அதனுடைய பலன் 100 மடங்காக வரும். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஊம்பு இருக்குல்ல, கருவறை இருக்குல்ல, கருவறை வந்து ரொம்ப ப்ரெஷியஸ். கருவறைக்குள்ள கண்ட குப்பையும் போட முடியுமா? கருவறைக்குள்ள அந்த ஊம்புக்குள்ள கண்டதையும் போட முடியுமா? குப்பை கிப்பெல்லாம் போடுவீங்களா? முடியாது. ரொம்ப ப்ரெஷியஸா பார்த்துப்போம்ல, ரொம்ப ப்ரெஷியஸ். அப்பதான் வந்து பேபி வில் பி ஃபார்ம்ட் இன் த ஊம்பு. அதே போலதான் உங்க இருதயத்தை நீங்க எப்படி பார்த்துக்கணுமா? ஒரு ஊம்பை போல ப்ரெஷியஸா பார்த்துக்கணும். புரியுதுங்களா ஏன் இருதயத்தை பார்த்துக்கணும்ட்டு? எல்லாத்தையும் போடக்கூடாது. எல்லாத்தையும் என்ன? அவிசுவாசத்தை போடக்கூடாது, அவநம்பிக்கையை போடக்கூடாது, உலகத்தில் இருக்கிற காரியங்களை தூக்கி உள்ள போடக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஒரு விமன், ஒரு லேடிட்ட போய் கேளுங்க, ஊம் வந்து எவ்வளவு ப்ரெஷியஸ் அவங்க சொல்லுவாங்க. இட் சுட் பி வெரி பியூர் அண்ட் கிளீன். அப்போதான் வந்து அந்த அதுல ஒரு குழந்தை வந்து வளர முடியும். அதே போலதான் உங்க இருதயம் எப்படி இருக்கணுமாங்க? நல்ல நிலத்தை போல இருக்கணும். அப்பனா எந்த குப்பையும் உள்ள நீங்க போடக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது. அதனாலதான் அவிசுவாசத்தை உள்ள விடவே கூடாது. அவிசுவாசம் எப்படிங்க வரும்? தேவனுடைய வார்த்தையை தவிர எதை நீங்க உள்ள எடுத்தாலும் அது என்ன உண்டாக்கும்? அது அவிசுவாசத்தை உண்டாகும். இதை ஒரு சீரியஸா நான் பேசியிருக்கேன், தேவனுடைய விசுவாசம். திரும்ப நான் பேசுறேன் அது கொஞ்ச நாள் கழிச்சு. தேவனுடைய வார்த்தையை தவிர எது உள்ள போனாலும் அவிசுவாசம் உண்டாகும். ஸோ உங்களுக்கு சுகம் வேணுமா? இஃப் யூ வாண்ட் டு ரிசீவ் ஹீலிங், இஃப் யூ வாண்ட் டு ரிசீவ் ஹெல்த், இஃப் யூ வாண்ட் டு லிவ் சிக்னஸ் ஃப்ரீ, சுகம் வேணும், வியாதி இருக்கக்கூடாது, பலவீனம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து உள்ள போடுங்க. சுகத்திற்கான வசனங்களை எடுத்து போடுங்க. சில வசனங்கள் நான் சொல்றேன். ஏசாயா 53:4-5 எடுத்துக்கோங்க. 1 பேதுரு 2:24, ரோமர் 8:11, ரோமர் 8:2. நிறைய வசனம் இருக்கு. என்ன சிஸ்டர்? First Peter 2:24, அப்புறம் ரோமர் 8:2, ரோமர் 8:11, அப்புறம் ரோமர் 8:31-32,
அப்புறம் மத்தேயு 8, 16, 17. சங்கீதம் 107, 19, 20. உங்களுக்கு இந்த வசனம் வேணும்ன்றவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் அனுப்புறேன். நான் இந்த வசனங்கள்லாம் வச்சு நான் ஒரு புக் ஒன்று எழுதிட்டு இருக்கேன். ப்ராபப்ளி அடுத்த வாரத்துக்குள்ள அது ரெடி ஆயிரும். ரெடி ஆனோன்னு நான் அனௌன்ஸ் பண்றேன். ஒரு பிடிஎஃப்ல நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃபெய்த் கன்ஃபெஷன்ஸ் ஃபார் விக்டோரியஸ் லிவிங் அப்படின்னு ஒரு புக் ஒன்று எழுதிட்டு இருக்கேன். நான் இப்போ அது நெக்ஸ்ட் வீக்குள்ள நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு வச்சிருக்கேன். முடிச்சுட்டு அனௌன்ஸ் பண்றேன். பிடிஎஃப் தான், நான் பிரிண்ட் பண்ண போறது இல்லை. ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் தான் ரிலீஸ் பண்ண போறேன். இங்கிலீஷ்ல ரிலீஸ் பண்ண போறேன். ப்ராபப்ளி அதுக்கப்புறம் தமிழ்ல ரிலீஸ் பண்ணுவேன். அதுல ஃபுல்லா வசனங்கள், அந்த வசனங்களை எப்படி கன்ஃபஸ் பண்ணணும் எல்லாம் எழுதியிருப்பான் அதுல. அதை வச்சு கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிங்க. கன்ஃபஸ்னானது சோயிங். நீங்க வசனத்தை எடுத்து உள்ள போடுறது தான் கன்ஃபெஷன். உள்ள போட்டுக்கிட்டு ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஷோ பண்ணீங்கன்னா நிச்சயமா 30, 60, 100 மடங்கான அறுவடை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவரே நீங்க பிரகாசமான மனக்கண்களை தருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையில சகல ஆசீர்வாதமும் இருக்குது என்பதை அவர்கள் உணரட்டும் ஆண்டவரே. உணர்வுள்ள ஒரு இருதயம் உண்டாகட்டும். Let there be a heart of understanding. Let there be a prudent heart. Hallelujah, hallelujah. ஆண்டவரே உங்களுடைய ஆவியை நீங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் ஊத்தி இருக்கிறீங்கப்பா, அதுக்காக நன்றி. ஹalleluya. அந்த பரிசுத்த ஆவியானவர் இவர்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார். ஹalleluya. ஆண்டவரே தொடர்ந்து இவர்கள் வார்த்தையில நிலைத்து நிற்கட்டும். அந்த வார்த்தையை அனுப்பி நீர் இவர்களை சுகமாக்கிட்டீர், அதுக்காக நன்றி. சுகம் கர்த்தருடைய வார்த்தையில இருக்கு, பலன் கர்த்தருடைய வார்த்தையில இருக்கு, விடுதலை கர்த்தருடைய வார்த்தையில இருக்கு என்ற அந்த வெளிப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் வரட்டும் ஆண்டவரே. ஹalleluya. இரவும் பகலும் வார்த்தையில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற சொல்கிற வசனம். ஹalleluya. அவன் இலை உதிராத மரத்தை போல இருப்பான். ஹalleluya. ஆண்டவரே இவர்கள் இலை உதிராது, எப்பொழுதும் சுகத்தில் இருப்பார்கள், எப்பொழுதும் சந்தோஷத்துல இருப்பார்கள், எப்பொழுதும் சமாதானத்துல இருப்பார்கள். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொருத்தருக்காக நன்றி. இப்பொழுதும் ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய சரீரத்திலும் ரத்தத்திலும் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய சுகத்தை பெற்றிருக்கிறார்கள்ப்பா. ஹalleluya. Thank you Lord. They have received healing to their bodies. ஹalleluya. உம்முடைய சரீரத்தின் மூலமாக அவர்கள் சரீரம் சுகமாயிருச்சு. ஹalleluya. Thank you Father. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர். இயேசுவின் நாமத்திலே ஆமென், ஆமென், ஆமென். ஊழியத்துக்கு காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்கள் இந்த டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படும். ஸோ என்னோட அக்கௌண்ட் டீட்டெயிலும் என்னுடைய ஜிபே நம்பர் இருக்கு, ஃபோன் நம்பர், ஜிபே நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான். இது யூஸ் பண்ணி நீங்கள் யூ கேன் சென்ட் யுவர் ஆஃபரிங்ஸ் டு த மினிஸ்ட்ரி.